அனைவருக்கும் வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாம் ரிவிஷன் கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி 13வது நாள். இந்த 13வது நாள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேலண்டர் பேஸ் பண்ண ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம பார்க்குறது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் இயரில் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்கானோ அதுக்கு என்ன கான்செப்ட் தேவையோ அதை தான் நம்ம படிச்சுட்ருக்கோம். ஓகேங்களா? கான்செப்ட் தேவைன்னா கான்செப்ட் படிப்போம், ஷார்ட்கட் தேவைன்னா ஷார்ட்கட்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபுல்லாகவே ஷார்ட்கட்ப்பா. ஏன்னா அந்த கேலண்டர் ப்ராப்ளம் அப்படின்றது ஃபுல்லாக ஷார்ட்கட்லேயே போட்டுடலாம். அதுக்கு ஒன்றும் பெரிய கான்செப்ட் தேவை கிடையாது. ஒன்றுமே பெருசாக போயெல்லாம் எதுவும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் நான் சொல்கிறத நீங்கள் நல்லா கவனிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கேலண்டர் ப்ராப்ளமை நீங்களே போட்டுருவீங்க. ஓகேங்களா? இது ஃபுல்லாக ஷார்ட்கட்டு. அதுக்கு என்னென்ன டேட்டா தேவைன்றதை நான் சொல்கிறேன். அந்த ஷார்ட்கட் சால்வ் பண்ணுறதுக்கு அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம சம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எப்போதுமே நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருவேன். அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக நம்ம டெலகிராம் குரூப்பில் ஃபோட்டோ எடுத்து அந்த கொஷினை சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான சொல்யூஷன் அப்படின்றது கண்டிப்பாக நம்ம குரூப்பில் கிடைக்கும்ப்பா உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம அந்த கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். கேலண்டர் எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் போகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், கேலண்டருக்கு நான் ஷார்ட்கட்னு சொல்கிறேன். என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோடோடு வச்சு தான் நம்ம பேச போகிறோம். ஓகேங்களா? எல்லாத்துக்குமே நம்ம கோடு வேர்டு வச்சு தான் பேச போகிறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமைனா 1, அது என்ன 1, 2 அதெல்லாம் நான் அடுத்தடுத்து சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். ஞாயிற்றுக்கிழமைனா 1. ஓகேங்களா? ஞாயிறுலேருந்து ஆரம்பித்து திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. ஓகேங்களா? அப்படியே ஒரு ஆர்டராக வச்சுருக்கோங்க. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. இந்த ஞாயிற்றுக்கிழமைன்றது 1ன்ற நம்பர் அவருக்கு, திங்கக்கிழமைனா 2ன்ற நம்பர், செவ்வாய்னா 3, புதன்னா 4. இது மாதிரி அப் டு சனிக்கிழமை வரைக்கும் நான் நம்பரை ஆர்டராக ஒரு பக்கம் போட்டு வச்சுப்பேன். இது நீங்கள் மெமரியில் வச்சுக்கணும். என்ன தெரியணும், சண்டேயில் ஆரம்பித்து சாட்டர்டே வரைக்கும் முடிய போகுது. 1லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் 6ன்ற நம்பரை போட போகிறீங்க. அப்புறம் சாட்டர்டே சனிக்கிழமைனா 0 போட போகிறீங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? இன்னும் ஒரு விஷயம், லீப் இயர் என்ன, சாதாரண வருஷம் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நமக்கு லீப் இயர்னால் ஒரு விஷயம் தெரியும். என்னென்னா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிப்ரவரி மாதத்தில் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வர்றது தான் நம்ம லீப் இயர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ நமக்கு பொதுவாக சாதாரண வருஷம் அப்படின்னா 365 நாட்கள் இருக்கும். அதுவே லீப் இயர்னால் அந்த ஒரு நாள் எக்ஸ்ட்ரா 366 நாளாக மாறிடும். ஓகேங்களா? இப்போ அப்படியே கீழே நான் வாரத்துக்கு பிரித்து கொடுத்துருக்கேன். எத்தனை வாரம் இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ 365 நாள் இருக்குது அப்படின்னா 365 நான் 7ஆல் வகுக்கிறேன். எத்தனை வாரங்கள் இருக்குது அப்படின்றத, வாரத்தில் 7 நாள் இல்லையா, அதனால் நான் 7ஆல் வகுக்கிறேன். எப்படிப்பா அதை அடிக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ 5 7 35, ரிமைனிங் 1 போயிடுமா, பக்கத்தில் போயிடுமா. அப்போ 2 7 14, ரிமைனிங் எவ்வளோப்பா இருக்கும், 1 இருக்கும். அப்போ சாதாரண வருடத்தில் 52 வாரம் இருக்கும், ஒரு நாள் இருக்கும். அதுவே லீப் இயரில் 52 வாரம் இருக்கும், 2 நாள் இருக்கும். ஏன்? அதான் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வரும்னு பார்த்தோம் இல்லையா, அதுதான், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு தெரிய வேண்டிய விஷயம், என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கிழமைக்கும் நான் ஒரு கோடு வேர்டு வச்சுப்பேன், நம்பர் வச்சு கூப்பிடுவான் அவரை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமைனா 1, திங்கக்கிழமைனா 2, அதே மாதிரி அப் டு சனிக்கிழமைனா 0, அது வரைக்கும் மொதல் விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த லீப் இயர் இதெல்லாம் உங்களுக்கு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்காக சொல்லியிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு யாரும் டேரெக்டாக கொஷின் கேட்க போகிறது கிடையாது. மேபி கேட்கலாம், எத்தனை வாரங்கள் இருக்கும், எத்தனை நாட்கள் இருக்கும்னு அப்படியும் கொஷின் கேட்கலாம். ஏன்னா புக் பேக்கில் இருக்குது இதெல்லாமே. ஓகே, இப்போ அடுத்து பாருங்களேன். இப்போ நான் எப்படி நாட்களை ஒரு நம்பர் வச்சு கூப்பிட்டனோ அதே மாதிரி இந்த மாதம் இருக்கார் பார்த்தீங்களா, அது ஒவ்வொன்றுத்துக்கும் நான் ஒரு நம்பர் வச்சு தான் கூப்பிடுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் 1 அப்படின்னா ஜனவரி மாதம்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு மாதத்துக்கும் ஒரு கோடு இருக்கும், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இப்போ பாருங்கள், ஜனவரி அப்படின்னா 1ன்னு அர்த்தம், வேறு எதுவுமே கிடையாது. பிப்ரவரினா 4ன்னு அர்த்தம், மார்ச்னா 4ன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஒரே கோடு. இப்போ பாருங்கள், 4 இத்தனை இடத்துல வந்திருக்கேன், அதெல்லாம் எனக்கு மாற்று கிடையாது. உங்களுக்கு பிப்ரவரி மாதம்னு கொஷின் கேட்பான். இப்போ 28 பிப்ரவரி 1957 என்ன கிழமைன்னு கேட்குறான். அவன் மாதம் பிப்ரவரின்னு கொடுக்குறானா, பிப்ரவரினா 4, அந்த கோடு அப்படின்றது 4, அவ்வளோதான். இதை எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு 3 பாருங்களேன், 144 144 அப்படின்னு இருக்கா. 12ஓட ஸ்கொயர் என்னப்பா, 144. அடுத்து ஒரு 0 போட்டுருங்க. இது என்னப்பா இருக்குது, 2 5, 2 5னா எதோட ஸ்கொயரு, 5ஓட ஸ்கொயரு. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு 0 போட்டுருங்க. இது என்னப்பா, 36, எதோட ஸ்கொயரு, 6ஓட ஸ்கொயரு. அதுக்கப்புறம் பார்த்துங்க, 144 ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிது, இங்கே முடிகிறது 146 முடியுது, அவ்வளோதான். ஓகேங்களா? ஒரு நல்லா பாருங்கள், ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு நம்பர் வச்சு தான் நான் கூப்பிடுவேன். ஓகேங்களா? ஜனவரி மாதம்னா 1, பிப்ரவரி மாதம்னா 4, மார்ச் மாதம்னா 4, ஜூன் மாதம்னா 5, அக்டோபர் மாதம்னா 1. இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஓகேங்களா? ஜஸ்ட் இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். இது சாதாரண வருஷத்துக்கு. அதுவே லீப் ஆண்டாக இருந்தால்
அந்த ஜனவரி மாதமும் பிப்ரவரி மாதத்துக்கு மட்டும் நான் கோடை மாற்றிப்பேன். இது ஃபுல்லாகவே ஷார்ட்கட், எதுவுமே கான்செப்ட் கிடையாது, ஃபுல்லாகவே ஷார்ட்கட்டு. ஜனவரி மாதம்னா 0, பிப்ரவரி மாதம்னா 3, ரிமைனிங் எல்லாமே அப்படியே தான்ப்பா வருவார். ஓகேங்களா? இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இது வரைக்கும் நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டியது 2 பேர் தான். ஒன்று, எந்தெந்த கிழமைக்கு நான் என்னென்ன நம்பர் வச்சு கூப்பிடுவேன், அதே மாதிரி என்னென்ன மாதங்களை நான் என்னென்ன நம்பர் வச்சு சொல்லுவேன், அவ்வளோதான். இது எப்போதும் உங்கள் ஃபிங்கர் டிப்பில் நீங்கள் வச்சுக்கணும். இதுதான் ஷார்ட்கட்டே, வேறு எதுவும் கிடையாது. இதுதான் ஷார்ட்கட்டு. இதை எடுத்து எப்படி அப்ளை பண்ண போகிறோன்றதான் நான் அடுத்து சொல்ல போகிறேன். அடுத்து ஒன்று பாருங்கள். இப்போ நான் ஒரு மாதத்துக்கும் கோடு சொல்லும்போது சாதாரண ஆண்டாக இருந்தால் ஒரு கோடு சொன்னேன். அதுவே லீப் ஆண்டாக இருந்தால் இந்த ஜனவரி மாதத்துக்கும் பிப்ரவரி மாதத்துக்கு மட்டும் வேறு மாற்றிக்கோங்கன்னு சொன்னேன். அப்போ ஒரு வருஷம் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது லீப் ஆண்டா சாதாரண ஆண்டா நம்ம கண்டுபிடிக்க தெரியணும் இல்லையா? அது எப்படி பார்க்குறது? இப்போ பாருங்களேன், எந்த ஒரு வருஷம் கொடுத்துருந்தாலும் 4ஆல் வகுத்து பாருங்கள். நல்லா பாருங்கள், 4ஆல் வகுத்து பாருங்கள். அந்த கொடுக்கப்பட்ட வருடம் அப்படின்றது 4ஆல் வகுப்பட்டுச்சு அப்படின்னா அது லீப் இயர், லீப் ஆண்டு. வகுப்படலை அப்படின்னா அது சாதாரண வருஷம். ஓகேங்களா? இதில் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது, ஒரு விதிவிலக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஞ்சுரி இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. நூற்றாண்டில் வரக்கூடியது. நூற்றாண்டில் எதெல்லாம் வரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ 1700, 1300, 2800. இப்போ இதெல்லாம் என்னதுப்பா? நூற்றாண்டு. நூற்றாண்டுன்னு என்ன? அந்த கடைசி 2 இது 0 வரும், அதான் நூற்றாண்டு, வேறு எதுவுமே கிடையாது. அப்போ நூற்றாண்டு வருடங்களால் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த வருஷத்தை மட்டும் 400ஆல் வகுக்கணும். நல்லா பாருங்கள், 400ஆல், இந்த 4ஆல் வகுக்கிறது பதிலாக 400ஆல் வகுக்கணும். 400ஆல் வகுத்து அந்த கொடுக்கப்பட்ட வருடம் அப்படின்றது 400ஆல் வகுப்பட்டுச்சுன்னா அது லீப் இயர், இல்லைனா லீப் இயர் கிடையாது. ஓகேங்களா? இப்போ எப்படி நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். 2016 ஃபஸ்ட் எடுத்தோடனே லீப் இயரா இல்லையான்னு பார்க்குறோம். என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? இங்கே கடைசி 2 டிஜிட் 0லாம் கிடையாது. கடைசி 2 டிஜிட், கடைசி 2 இலக்கம் 0வாக இருந்தால் 400ஆல் வகுக்கணும். இங்கே 0 கிடையாது. ஓகேங்களா? அப்போது 2016 மட்டும் தான் இருக்குது. இப்போ 4ஆல் வகுத்து பாருங்கள். 5 20, 0 4 16. நீங்கள் அப்படியே ஃபோனில் போட்டு பாருங்கள். என்னப்பா 2016 அப்படின்றது 4ஆல் வகுப்படும். இல்லைங்க இது என்னங்க பெரிய நம்பராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நம்பருக்கும் டிவிசிபிலிட்டி ரூல் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது வந்து நம்பர் சிஸ்டமில் அதெல்லாம் நம்ம அது கிளாஸில் நம்ம எல்லாமே சொல்லி நடத்திருக்கலாம். நமக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை. அதனால் ரிவிஷனில் ஜஸ்ட் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நம்பர் 4ஆல் வகுப்படுமா அப்படின்னு பார்க்குறதுக்கு கடைசி 2 இலக்கம் 4ஆல் வகுப்பட்டுச்சு அப்படின்னா அந்த கொடுக்கப்பட்ட எண் 4ஆல் வகுப்படும். அவ்வளோதான்ப்பா. ஓகேங்களா? இந்த இடத்துல அது போதும். இப்போ பாருங்கள், 16 மட்டும் நான் எடுத்துக்கிறேன். 16 4ஆல் அடித்து போட்டால் என்ன போகிறோம்? கரெக்டாக அடிக்கிறாங்க இல்லையா? நன்னாங்க 16. அப்போ 2016 அப்படின்றது 4ஆல் வகுப்படும். அப்போ கொடுக்கப்பட்ட வருடம் அந்த 2016 அப்படின்றது லீப் ஆண்டு. அவ்வளோதான்ப்பா. அடுத்து 1932. நான் 32 மட்டும் எடுத்துக்கிறேன். 32 4ஆல் வகுப்படுமா இல்லையா? 8 நாங்க 32 அடிப்படும் தானே? அப்போ 1932 அப்படின்றது நூற்றாண்டு. இப்போ அடுத்து வரேன், 2000 எடுத்துக்கிறேன். நான் என்ன சொன்னேன்? இந்த கடைசி 2 இலக்கம் 0வாக இருந்துச்சு அப்படின்னா 4ஆல் நீங்கள் அடித்து போடக்கூடாது, 400ஆல் அடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இதை 400ஆல் வகுத்து பாருங்கப்பா. 2 0 2 0 கேன்சல் ஆகிடும். 1 நாள் 4, 5 நாங்க 20, முழுசாக அடிக்குது அந்த நம்பர். அப்போது 2000 அப்படின்றது ஒரு லீப் ஆண்டு. அந்த 400ஆல் முழுசாக வகுப்பட்டுச்சு அப்படின்னா அது ஒரு லீப் ஆண்டு. இப்போ அப்படியே 1700க்கு வந்துருங்க. இவருக்கு வந்துருங்க இப்போ 1700. இப்போ கடைசி 2 இலக்கம் 0வாக இருக்காது. அப்போ நான் என்ன பண்ணுவோம்? செஞ்சுரி வருஷம், செஞ்சுரி ஆண்டா, நூற்றாண்டாக இருந்தால் 400ஆல் அடித்து பார்க்கணும். 2 0 2 0 அடிச்சிருதா? 17/4. இப்போ பாருங்களேன், 16 இருந்தால் நன்னாங்க 16ன்னு அடிச்சிரும். 17 அப்படின்றது முழுசாக வகுப்படாது, பாயிண்ட் வச்சு வரும், புள்ளி வச்சு வரும். அப்போ புள்ளி வச்சுலாம் நம்ம அடிக்கக்கூடாது, முழுசாக தான் வகுப்படணும். முழுசாக வகுப்பட்டுச்சுன்னா லீப் ஆண்டு, இல்லைன்னா இது லீப் ஆண்டு கிடையாது. புரியுதாப்பா? இவ்வளோதான்ப்பா விஷயம். அப்போ ஒரு வருடம் லீப் ஆண்டா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நான் 4ஆல் வகுப்படுதான்னு பார்ப்பேன். ஆனால் செஞ்சுரி வருடங்களாக இருந்ததுன்னா 400ஆல் வகுப்படுதா இல்லையான்னு செக் பண்ணணும். வகுப்பட்டுச்சுன்னா லீப் இயர், இல்லைன்னா சாதாரண ஆண்டு. அவ்வளோதான்ப்பா. இப்போ இதுதான் ஷார்ட்கட்டு. இது எல்லாமே வந்து அந்த இயர் கண்டுபிடிக்கிறதுக்கு, லீப் ஆண்டா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஷார்ட்கட்டு. அதே மாதிரி மந்த்துக்கு ஒரு கோடு வேர்டு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு நாளுக்கும் நான் ஒரு கோடு வேர்டு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து வாங்க. இப்போ உங்களுக்கு கொஷின் எப்படி கேட்பாங்கன்னு சொல்கிறேன் பாருங்கள். 15 ஆகஸ்ட் 1947 என்ன கிழமை? இப்படி கேட்டுட்டேன் அப்படின்னா எப்படி போகிறது? ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இன்னும் ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுலாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நான் சம் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இது ஒரே ஒரு ஷார்ட்கட். இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சது அப்படின்னா எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிடலாம். அதனால் அதை நான் சொல்லித்தரேன். 15 ஆகஸ்ட் 1947 என்ன கிழமை அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா, இப்போ நான் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, இதான் ஷார்ட்கட். இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்களேன். என்ன டேட்டு கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இங்கே என்னப்பா தேதி கொடுத்துருக்கான்? முதல்ல 15ன்ற ஒரு தேதி கொடுத்துருக்கான். அந்த கொடுத்த தேதியை 7ஆல் வகுத்து மீதியை மட்டும் எழுதுங்க. மீதி
நமக்கு ஒரு ரிமைண்டர் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதை மட்டும் எழுதுங்க. இப்போ 15 7ஆல் வகுத்தா என்ன கிடைக்கும்? 1 7 7 2 7 14. மீதி என்னப்போ கிடைக்கும்? 1 கிடைக்குமா? அப்போ இதுதான் நான் இங்கே எழுத போகிறேன். இந்த இது எழுதிட்டேன்ப்பா. அந்த டேட்டு கொடுத்துருக்க தேதியை 7ஆல் வகுத்து ரிமைனிங் என்ன வருதோ அதுதான். எல்லாத்தையுமே 7ஆல் தான், எந்த தேதி கொடுத்தாலும் 7ஆல் தான் வகுக்கணும். மந்த்து கோடுன்னு ஒன்று இருக்குது. இந்த மந்த்து கோடுக்கு 2 இருக்குது. ஒன்று சாதாரண வருஷம், இன்னொன்று லீப் இயர். இப்போ இந்த சாதாரண வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா இது கோடு, லீப் இயர் ஆயிருந்துச்சுன்னா ரிமைனிங் எல்லாமே அப்படியே தான் வருவார். இந்த ஜனவரி மாதமும் பிப்ரவரி மாதம் மட்டும் தான் வேரி ஆக போகுதுன்னு இப்போ தான் நான் அங்கேருந்து சொல்லிட்டு வந்தேன். ஓகேங்களா? இப்போ அந்த கொடுக்கப்பட்ட வருடம் 1947 அப்படின்றது சாதாரண ஆண்டா லீப் ஆண்டா? இப்போ நான் அந்த 1947 இருக்கார் பார்த்தீங்களா, இப்படி இருக்கார் பார்த்தீங்களா அவரை, இந்த கடைசி 2 டிஜிட்டை அந்த தனியாக நான் பிரிச்சுக்கிறேன். எப்படி பிடிக்கிறது? இப்போ 47 தனியாக பிரிங்களேன். அப்போ 1947 47 போனால் ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? அப்போ 1900 ஒன்று இருக்கும், ரிமைனிங் 47. எந்த வருடம் கொடுத்துருந்தாலும் சரி, இப்போ 2013ன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கடைசி 2 டிஜிட்டை தனியாக பிரிச்சுக்கோங்க. கடைசி 2 இலக்கத்தை நான் தனியாக பிரித்தா என்ன ஆகும்? 13 தனியாக பிரிக்கிறேன். அதை நான் எப்படி பிரிப்பேன்? 2000 + 13. புரியுதாப்பா? அப்போ எந்த ஒரு வருஷம் கொடுத்தாலும் சரி அந்த கடைசி 2 இலக்கங்களை தனியாக பிரிக்கணும். அப்போ 13 நான் அதை விட்டு வெளில எடுக்கணும். அப்போனா அந்த 13 இதில் இப்போ 2013 13 போனால் எவ்வளோ கிடைக்கும்? 2000. அப்போ 2000 + 13ன்னு பிரிக்கிறேன்னு அர்த்தம். அதே மாதிரி இப்போ கொடுத்துருக்க வருஷத்தை நான் எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 47 தனிமைப்படுத்திட்டேன். 47 தனியாக்குனா என்ன கிடைக்கும்? 1900ன்னு ஒன்று கிடைக்கும், ப்ளஸ்ஸு 47 தனியாக இருக்கும். இப்போ பாருங்கள், டேட்டை எழுதிட்டேன். மந்த்து கோடு என்னப்பா? இது வந்து லீப் ஆண்டா இல்லையான்னு பார்க்கணும். எப்படி பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன்? அந்த கடைசி இலக்கத்தை போய் பார்க்குறேன். 4ஆல் வகுப்படுமா? 47 4ஆல் வகுப்படுமா? நீங்களே சொல்லுங்கள். முழுசாக வகுப்படாது. அப்போ இது லீப் ஆண்டு இல்லை, சாதாரண வருடம். அப்போ சாதாரண வருடமாக இருந்தால் ஆகஸ்ட் மந்த்துக்கு என்ன கோடு? இங்கே போங்க, 3ன்னு கிடைக்குதாப்பா? அப்போ 1 + 3ன்னு போட்டேன். அதுக்கப்புறம் இந்த 1900க்கு என்னன்றது நான் அடுத்து சொல்லிடுறேன். அடுத்து 47 இருக்கார் பார்த்தீங்களா, இந்த 47 வருடம் ரிமைனிங் ஒரு வருடம் தனியாக இருக்கார் இல்லையா, 1900 தனியாகவும் ரிமைனிங் 47 நான் தனியாகவும் பிரிக்கிறேன். ஸோ 1900 தனியாகவும் 47 தனியாகவும் பிரிக்கிறேன். அந்த 47 ஒரு 7ஆல் வகுப்பட்டணும். ஓகேங்களா? 7ஆல் அடிச்சு போடணும். அடிச்சு போட்டு ரிமைனிங் மீதி என்னவோ அதை அங்கே எடுத்து எழுத போகிறேன். அடிச்சு போட்டு என்ன கிடைக்கும்? 6 7 42ன்னு அடிக்கும். ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 5ன்ற மீதி பாருங்கள், நல்லா பாருங்கள், மீதி ரிமைண்டர் கிடைக்கும். அடுத்து அதே 47 4ஆல் வகுக்க போகிறேன். ஓகேங்களா? அப்படி வகுத்து ஈவு எழுத போகிறேன், கோஷியன்ட். ஓகேங்களா? கோஷியன்ட் என்ன? ஒரு வகுத்தில் நம்ம எப்படி எழுதுவோம்? கோஷியன்ட் அப்படின்றது மேலே இருப்பார், இந்த ஈவுன்றது மேலே இருப்பார், மீதின்றது கீழே கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ 47 4ஆல் வகுக்க போகிறேன். எப்படிப்பா வகுப்பேன்? 11 × 4 44. அப்போ ரிமைனிங் மீதி அப்படின்றது 3. நல்லா பாருங்கள், இந்த இடத்துல நான் 4ஆல் வகுக்கும்போது 7ஆல் வகுக்கும்போது மீதியை தான் எழுதியிருக்கேன். அதுவே 4ஆல் வகுக்கும்போது ஈவு எழுதணும். ஈவுன்றது எவ்வளோ போகிறார் இந்த இடத்துல? 11. ஓகேங்களா? அப்போ தேதி எடுத்துக்கிட்டோம். தேதியை 7ஆல் வகுத்து மீதியை தூக்கி எழுதிட்டோம். எல்லாத்துக்கும் இது ஒரே ஷார்ட்கட் தான்ப்பா. எந்த சம்மாக இருந்தாலும் இதுதான் ஷார்ட்கட்டு. நல்லா பார்த்துக்கோங்க. கொடுக்கப்பட்ட தேதியை 7ஆல் வகுத்து மீதி என்ன இருக்கோ அதை இங்கே எழுதுகிறேன். ஒரு மாதம் இருக்குது அப்படின்னா அது லீப் ஆண்டா சாதாரண ஆண்டான்னு பார்க்குறேன். லீப் ஆண்டு அப்படின்னா ஜனவரி மாதமும் பிப்ரவரி மாதத்துக்கு மட்டும்தான் கோடு மாறுது, ரிமைனிங் எல்லாம் அப்படியே தான் வரப்போகுது. இது சாதாரண ஆண்டு தான் கொடுத்துருந்தாங்க. சாதாரண ஆண்டாக இருந்துச்சு அப்படின்னா ஆகஸ்ட் மாதத்துக்கு 3ன்ற கோடு, அதை எழுதிட்டேன். அதுக்கப்புறம் இந்த 1900 மட்டும் நான் அடுத்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அந்த கொடுக்கப்பட்ட வருஷத்தை கடைசி 2 இலக்கத்தை தனியாக பிரிக்கணும் எப்பொழுதுமே. அப்போ 47 தனியாக பிரிச்சிட்டேன் அப்படின்னா 1900 + 47ன்னு எனக்கு கிடைக்கும். அப்போ அந்த 47 இருக்கார் பார்த்தீங்களா, அந்த 47 ஒரு தடவை 7ஆல் வகுத்து மீதி எழுதணும். இப்போ நான் 7ஆல் வகுத்து அப்படின்னா 6 7 42 5ன்ற மீதி கிடைக்குது. அடுத்த தடவை 47 நான் 4ஆல் வகுக்கணும். எல்லா சம்முக்கும் இதான் ப்ரொசீஜர். ஓகேங்களா? அந்த 47 4ஆல் வகுத்து ஈவு கோஷியன்ட்டை தூக்கி எழுதணும். இப்போ 11 நாள் 44, 12 நாள் போட முடியுமா? 48 வந்துடும். கிடையாது, 47க்குள்ளே தானே இருக்கிற நம்பரை நம்ம அடிக்கணும். அப்போ 11 நாள் 44ன்றது கோஷியன்ட். அப்போ 11 எழுதிக்கிட்டேன். இப்போ இந்த 1900ன்னு ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அதுக்கான கோடுவேர்டு. இப்போ அங்கே வந்துடுவோம். ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் ஒரு கோடுவேர்டுப்பா. ஓகேங்களா? இப்போ எப்படி நான் ஒரு கிழமைக்கு ஒரு கோடுவேர்டு வச்சோமோ அதே மாதிரி நூற்றாண்டுக்கு. ஆனால் இது நீங்கள் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு 1900 இல்லை 2000 இதில் தான்ப்பா கோடுவேர்டு அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. ஓகேங்களா? 1900 2000 இதில் தான் அதிகமாக கேட்பான்.
1900 வந்தால் உங்கள் கோடு வேர்டு 0, 2000 வந்தால் கோடு வேர்டு 6. இல்லை நான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறேன் சொல்லுங்கள் அப்படின்னா 1200லேருந்து வச்சுக்கோங்க. 1200லேருந்து நான் 2300 வரைக்கும் எழுதியிருக்கேன்ப்பா. இதை தாண்டிலாம் ஒன்றும் வெளில போகாது. 6420 இது ஒரு பேர். 6420 1200, 300, 400, 500. அதே மாதிரி 1600லேருந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அடுத்து 6420. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2000லேருந்து 2300 வரைக்கும் அந்த 6420. அதாவது 6420, 6420, 6420ன்னு அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே போயிட்டே இருப்பாங்க. நமக்கு தேவை முக்கியமாக 1900ஆக இருந்தால் உங்கள் கோடு வேர்டு 0, 2000ஆக இருந்தால் கோடு வேர்டு 6, 2100ஆக இருந்தால் கோடு வேர்டு 4, 2200 இருந்தால் கோடு வேர்டு 2, 2300 இருந்தால் கோடு வேர்டு 0. இது மட்டுமாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான்ப்பா. இப்போ அப்படியே நம்ம அந்த கொஷினுக்குள்ளே வந்துருங்க. இப்போ என்னப்பா அந்த 1900க்கு என்னப்பா கோடு வேர்டு 0, 2000 வந்தால் 6, 1900 அப்படின்னா 0. இது மொத்தத்தையும் கூட்டி 7ஆல் வகுத்து போடுங்க. என்னப்பா வரும் இந்த இடத்துல? இங்கே ஒரு 11 இருக்கா? 11 + 5 16. இங்கே எவ்வளோப்பா? 16 3 19. 19 + 1 எவ்வளோப்பா? 20. 20/7. இதை 7ஆல் அடித்தா ரிமைனிங் மீதி எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள். 1 7 7 2 7 14. ரிமைனிங் எவ்வளோப்பா இருக்கும்? 6. இப்போ வந்துங்க இந்த நம்ம அந்த கிழமைக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கோடோடு பார்த்தோம் பார்த்தீங்களா? 6ன்னா யாருப்பா? வெள்ளிக்கிழமை. இப்போ பாருங்கள், அப்போ 15 ஆகஸ்ட்டு என்ன மாதிரி இன்சிடென்ட் நடந்துச்சு நமக்கே நல்லா தெரியும். ஓகேங்களா? நமக்கு சுதந்திரம் கிடச்சிது எப்போது? 15 ஆகஸ்ட் 1947. அப்போ என்ன கிழமை நமக்கு சுதந்திரம் கிடச்சிது அப்படின்னா வெள்ளிக்கிழமை. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் டேட் ஆஃப் பர்த் இருக்கட்டும், இல்லை ஏதாவது நமக்கு கிழமை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஷார்ட்கட் அப்ளை பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் இதான்ப்பா ஷார்ட்கட்டு. நீங்கள் எங்கேயும் குழம்பவே தேவையில்லை. இதுக்கு மேலே நீங்கள் வேறு மெத்தடை கற்றுக்கணுன்னு அவசியம் கிடையாது. ஒரே மெத்தட் போதும். இப்போ இதே மாதிரி அடுத்தடுத்த சம்ம நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி அடுத்து உங்களுக்கு எக்ஸாமில் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்கான் அப்படின்றத நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? இது ஒரு ஷார்ட்கட்டு. இன்னும் ஒரே ஒரு ஷார்ட்கட்டு YTT. அது சும்மா பேருக்கு நானே சொல்கிறேன் ஷார்ட்கட்டுன்னு சொல்லிட்டு, ஆனால் மெயின் ஷார்ட்கட்டு இவர் தான். ஓகேங்களா? அது சும்மா YTTன்றது நம்ம எழுதுறதுக்காக வர ஒரு ஷார்ட்கட்டு. அதை நான் சொல்லித்தரேன், அடுத்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுதான் முக்கியமான ஷார்ட்கட்டு. இதை வந்து முடிச்சாச்சு. அடுத்து இப்போ இந்த சம்ம பாருங்கப்பா. ஓகேங்களா? இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. 29 டிசம்பர் 1956 சனிக்கிழமை என்றால் 16 ஜனவரி 1967 அன்று வாரத்தின் எந்த நாள் எந்த கிழமையில் வரும்னு கொஷின் கேட்குறாங்க. இப்போ நான் உங்களுக்கு என்னென்ன ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன் கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்கள். சண்டே அப்படின்னா 1, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, அதாவது ஒவ்வொரு கிழமைக்குமான கோடு ஒரு பக்கம் எழுதிப்போம். இன்னொரு பக்கம் ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன், 144 12 ஸ்கொயரு 0, 5 ஸ்கொயர் 25 2 5 எழுதணும். அதுக்கப்புறம் ஒரு 0, அப்புறம் 6 ஸ்கொயர் 36, அப்புறம் திரும்ப 146 எழுதிக்கோங்க. இங்கே 144 நம்ம ஆரம்பிப்போம், இங்கே 146 முடிப்போம். இதுவே லீப் ஆண்டா இருந்துச்சுன்னா இங்கே 0 3ன்னு எழுதிப்போம். ரிமைனிங் இங்கே இருக்கிற வேல்யூலாம் அப்படியே தான் வரும். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்ருக்கோம். ஒரே ஒரு ஷார்ட்கட் என்னப்பா சொல்லி கொடுத்தேன், அந்த கிழமை அதை 7ஆல் வகுத்து அதோட மீதி எழுதிக்கணும். அந்த மாதம் அப்படின்றது அதோட கோடை தூக்கி எழுதிக்கணும். செஞ்சுரி அப்படின்னா இப்போ இந்த 1967 கொடுத்துருக்காங்களா, இங்கே 1956 கொடுத்துருக்காங்களா, அதை எப்படி பிரிக்கணும்? இப்போ இதை நம்ம பிரிக்கிறேன் அப்படின்னா 67 தனியாக பிரிச்சிடணும். அப்போ எப்படி கிடைக்கும் உங்களுக்கு? 1900 ஒரு பக்கம் கிடைக்கும், 67 ஒரு பக்கம் கிடைக்கும். அப்போ அந்த 1900 அப்படின்னா அந்த நூற்றாண்டுக்கு என்ன கோடு வேர்டோ அதை நம்ம தூக்கி எழுதுவோம். அந்த நம்பர் என்னவோ அதை தூக்கி எழுதுவோம். அப்புறம் இந்த வருஷம் என்னப்போ 67 இருக்கும் பார்த்தீங்களா, அதை 7ஆல் வகுத்து 7ஆல் வகுக்கும் போதெல்லாம் மீதி ரிமைண்டரை எழுதுவோம். ஆனால் 4ஆல் வகுக்கும் போது கோஷியன்ட்டை தூக்கி எழுதிப்போம். அப்புறம் அது மொத்தத்தையும் 7ஆல் வகுத்து போட்டோம் அப்படின்னா அதான் நமக்கான ஆன்சர். ஓகேங்களா? இப்போ போன தடவை என்ன பண்ணியிருந்தான், ஒரு தேதி கொடுத்து அந்த வருஷத்தை கொடுத்து கிழமை என்னன்னு கேட்டிருந்தான். இப்போ என்ன பண்ணிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 டிசம்பர் 1956 சனிக்கிழமை என்றால் இந்த கிழமை என்னன்னு கேட்குறான். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த 29 டிசம்பர் 1956 சனிக்கிழமை தான் வருதான்னு பாருங்கள். ஓகேங்களா? வந்துச்சு அப்படின்னா இப்போ நான் போடுற மெத்தடில் அப்படியே போடுங்க. இல்லைனா ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ண போகிறோம். இப்போ பாருங்களேன், 29 இருக்குப்பா, 29 7ஆல் வகுத்தா என்னப்பா கிடைக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 29 7ஆல் வகுத்தா 4 28 வருமா? அப்போ ரிமைனிங் எவ்வளோப்பா நமக்கு கிடைக்கும்? 1ன்ற மீதி கிடைக்கும். மாதம் ஃபஸ்ட்டு இது நான் லீப் ஆண்டா என்னப்பா 1956. நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்குள்ளே தான் இருக்கும், அந்த பாதியில் தான் இருக்கும். இந்த பாதியை நம்ம அப்புறம் தான் சால்வ் பண்ண போகிறோம். இந்த பாதிக்கு வந்துருங்க. 56 56ன்றது 4ஆல் வகுப்படுமா? 14 நாள் 56 வரும். அப்போ இது லீப் ஆண்டு. லீப் ஆண்டானா டிசம்பருக்கு என்னப்பா, அதாவது லீப் ஆண்டா இருந்தாலும் கூட ஜனவரிக்கும் பிப்ரவரிக்கு மட்டும்தான் கோடு மாறும். ரிமைனிங் எல்லாருக்குமே சேமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ டிசம்பரோட கோடு என்னது? 6 தான் வரப்போகிறாரு. அப்புறம் செஞ்சுரி,
இதை நம்ம எப்படிப்பா பிரிப்போம்? 1956 நல்லா பாருங்கள், 1956 1900 + 56ன்னு பிரிக்கலாமா? அதாவது இந்த கடைசி 2 இலக்கமாக தனியாக பிரிச்சுருவோம். அப்போ 56 தனியாக போயிட்டாருன்னா 1900 தனியாக இருக்கும், 56 தனியாக இருக்கும். அப்போ 1900க்கு என்னப்பா கோடு? 0ன்ற கோடு. அடுத்து 56 7ஆல் வகுக்க போகிறேன். 7ஆல் வகுத்து என்ன கிடைக்கும்? 1 7 7 8 7 56 முழுசாக வகுப்படும். அப்போ வகுப்பட்டுச்சுன்னா 7ஆல் வகுப்பட்டுச்சுன்னா நமக்கு ரிமைனிங் எவ்வளோப்பா கிடைப்பார்? 0ன்ற மீதி கிடைக்கும். அந்த மீதி அப்படின்றது 0. ஏன்னா 56 இந்த இடத்துல பாருங்கள், 56 7ஆல் முழுசாக வகுப்படும். அப்படி முழுசாக வகுப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீதி அப்படின்றது 0. அதுக்கப்புறம் பாருங்கப்பா, இந்த இடத்துல 56 4ஆல் வகுத்து போட்டு பாருங்கள். இங்கே என்னப்பா கிடைக்கும்? 14 × 4 56ன்னு உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 56/4ன்னு அடித்து போட்டோம் அப்படின்னா 14 4 56. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இதில் தான் எல்லோரும் குழம்புவாங்க. இப்போ 56 இருக்குது, 4ஆல் வகுத்துரும். 14 4 56, மீதி 0. ஆனால் கோஷியன்ட் எவ்வளோப்பா? நமக்கு தேவை 4ஆல் வகுக்கும் போதெல்லாம் கோஷியன்ட்டை தான் தூக்கி எழுத போகிறேன், அந்த ஈவை தான் தூக்கி எழுத போகிறேன். அப்போ ஈவுன்றது எவ்வளோப்பா? 14. இப்போ இந்த இடத்துல என்ன போட போகிறேன்? 14. அப்போ பாருங்கள், முதல்ல தேதியை 7ஆல் வகுத்து எழுதிக்கிட்டேன், மாதத்துக்கான கோடை தூக்கி எழுதிக்கிட்டேன். இந்த நூற்றாண்டு என்னது? 1900 அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுது. 1900க்கு நூற்றாண்டுக்கு ஒரு 0ன்ற கோடு தான் இருக்குது. அப்புறம் வருஷத்தை 7ஆல் வகுத்தோம் அப்படின்னா முழுசாக வகுப்படுது. முழுசாக வகுப்பட்டால் 0 தான் மீதி. அப்போ 0ன்ற மீதி இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பார்க்குறாரு? அந்த வருஷத்தை 4ஆல் வகுக்கிறேன். அந்த ஈவு கோஷியன்ட் அப்படின்றது 14 நமக்கு கிடைக்கிறாரு. இதை மொத்தத்தையும் நான் 7ஆல் வகுக்க போகிறேன். என்ன பண்ணான்னு பாருங்கள். 14 + 6 எவ்வளோப்பா? 20. 20 + 1 எவ்வளோப்பா? 21/7. இதை நம்ம முழுசாக அடிச்சு போட்டால் நமக்கு என்னப்பா கிடைக்கும்? 1 7 7 3 7 21. அப்போ 3ன்னா யாருப்பா? இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சாரி, 1 7 7 3 7 21. மீதி நமக்கு தேவை மீதி. நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் பார்த்தீங்களா? மீதின்றது என்னப்பா? இந்த இடத்துல 0. இங்கேயும் நம்ம மீதியை தான் பார்க்கணும். 0வாகவே இருந்தால் என்ன கிழமைப்பா? சாட்டர்டே. இதுக்கான ஆன்சர் அப்படின்றது சாட்டர்டே அப்படின்றது கரெக்டு. அப்போ அவங்க கொடுத்துருக்க வாக்கியம் அப்படின்றது கரெக்டு. 29 டிசம்பர் 1956 அப்படின்றது சனிக்கிழமை தான் வராங்க. இப்போ இப்படி வந்துட்டாங்கன்னா அடுத்து இந்த கோடு வேர்டுக்கு போயிடுங்க. அது தூக்கி எழுதிக்கோங்க. இப்போ பாருங்கப்பா, 16 ஜனவரி நான் 1900 அதாவது 67 தனியாக பிரித்து எழுதிக்கிட்டேன், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், 16ன்னு இருக்குது. முதல்ல அந்த தேதியை 7ஆல் வகுக்கணும். 7ஆல் வகுத்தா எனக்கு என்னப்பா கிடைக்கும்? ஸோ 16 நான் 7ஆல் வகுத்தா 1 7 2 7 14. மீதியை தான் நான் எழுத போகணும். மீதின்றது எவ்வளோ கிடைக்கும்? 2 கிடைக்கும். ஜனவரி மாதத்துக்கு முதல்ல இந்த 67ன்றது என்ன மாதிரியான வருஷம்ப்பா? முதல்ல பாருங்கள், இது லீப் ஆண்டு கிடையாது. இப்போ யோசிச்சு பாருங்கள், 67 4ஆல் வகுப்படாது. அப்போ லீப் ஆண்டு இல்லை அப்படின்னா அதோட கோடு என்னப்பா? 1. அதுவே லீப் ஆண்டாக இருந்தால் ஜனவரி மாதத்துக்கு கோடு 0. அதனால் கரெக்டாக செக் பண்ணணும். அதுக்கப்புறம் செஞ்சுரி என்ன செஞ்சுரிப்பா? 1900 செஞ்சுரியாக இருந்தால் அந்த கோடு என்னப்பா? 0. இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம், 1900 இருந்தால் 0, 2000 இருந்தால் 6ன்னு பார்த்துருக்கோம் நம்ம. இதை மட்டுமாவது ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்கப்பா, இந்த 67 நான் 7ஆல் வகுத்து அது மீதியை எழுதணும். இப்போ 67 7ஆல் வகுத்தா மீதி என்னப்பா வரும்? ஸோ 9 7 63 வருமா? 9 7 63. 63 போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோப்பா கிடைக்கும் நமக்கு? 4ன்ற மீதி கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல 4 எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே 67 நான் 4ஆல் வகுத்து எனக்கு என்ன தேவை? கோஷியன்ட், அந்த ஈவு தேவை, மீதி கிடையாது, கோஷியன்ட் தேவை. இப்போ இதில் எத்தனை நாள் வரும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 16 4 64 வரும். 16 × 4 64. அப்போ 16 அப்படின்றது தானே கோஷியன்ட். ஓகேங்களா? 16 4 64, 3ன்ற மீதி நமக்கு கிடைக்கும். நமக்கு கோஷியன்ட் தான் தேவை. அப்போ +16. இது /7. இதை 7ஆல் வகுத்து அந்த மீதி என்ன வருதுன்னு பாருங்கள். அந்த மீதிக்கு என்ன நம்பரோ அதுதான் உங்களோட ஆன்சர். இப்போ பாருங்கப்பா, 16 4 எவ்வளோப்பா? 20. 20 + 1 எவ்வளோப்பா? 20 + 3 அவ்வளோதான், 23/7. இதை நீங்கள் அடித்து போட்டு பாருங்கள். 1 7 7 3 21. அப்போ மீதி எவ்வளோப்பா? 2ன்ற மீதி கிடைக்குது. அப்போ 2ன்றது உங்களோட கோடு என்னது? இந்த இடத்துல யோசிச்சு பாருங்கள். 2னா மண்டே. இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்த் கோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும், இதை ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கோங்க. இந்த கிழமை, ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு கோடு இருக்குது பார்த்தீங்களா, இதே ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல லீப் ஆண்டாக இருந்தால் ஜனவரி பிப்ரவரி மாற போகிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மேலே சொன்ன ஒரே ஒரு ஷார்ட்கட்டு, இதே தான் எல்லாத்துக்கும், இதே ஷார்ட்கட் தான், வேறு எதுவும் கிடையாது. இது ஒரே ஷார்ட்கட். ஒரு ஷார்ட்கட்டில் உங்கள் கேலண்டர் மொத்தமும் ஓவர். அப்போ இதுக்கான ஆன்சர் என்னப்பா? 2ன்றது மண்டே. அப்போ என்ன கிழமையில் வருவார்? மண்டே. இப்போது இதை நம்ம எப்போ அப்ளை பண்ணுறோன்னு யோசிச்சு பாருங்களேன்.
அவன் கொடுத்த கண்டிஷனும் சரியாக வந்துட்டாங்க. அப்போ ரெண்டாவது கொடுத்த கண்டிஷனும் இந்த ஃபார்முலாக்குள்ளே வருவாங்க, இந்த ஷார்ட்கட்குள்ளே வருவாங்கன்னு நம்ம போட்டுட்டோம். ஒரு வேளை இப்போ கண்டுபிடிக்கிறோம் 29 டிசம்பர் 1956 சனிக்கிழமை வராமல் வேறு ஏதாவது கிழமை வந்தால் எப்படி போடுறது, இப்போ நான் அடுத்து சொல்ல போகிறேன். ஓகேங்களா? அப்போது இதே கிழமை வந்துச்சுன்னா அப்படியே ஓகே இந்த கிழமை வந்துருச்சா, அடுத்து இதில் போய்ட்டு அந்த ஃபார்முலாவில் போடுங்க, அந்த கிழமை வருதான்னு செக் பண்ண போகிறோம். அடுத்து ஒருவேளை இந்த கிழமை வரல அப்படின்னா எப்படி போடுறதுன்னு நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ அடுத்து இப்போ இந்த கொஷினை பாருங்களேன். 1 ஜனவரி 2017 அப்படின்றது வியாழக்கிழமை என்றால் அதே ஆண்டின் 31 மார்ச் அன்று வாரத்தின் எந்த நாள் அமையும் கேட்குறாங்க. இப்போ விஷயம் நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த கொடுத்துருக்க வாக்கியம் அப்படின்றது அதுக்குள்ளே அமைதான் நம்ம பார்க்க போகிறோம். 1 ஜனவரி இப்போ பாருங்களேன்ப்பா, 1 நான் 7ஆல் வகுக்கிறேன் அப்படின்னா வகுக்க முடியாது. அப்போ என்னது, இந்த 1ன்றதான் மீதின்னு அர்த்தம். ஓகேங்களா? நல்லா பாருங்கள். இப்போ 8 நான் 7ஆல் வகுக்கிறேன் அப்படின்னா 7 7ன்னு அடித்து ரிமைனிங் 1 மீதியாக சொல்லுவேன். அதுவே இந்த கீழே அதாவது இப்படி போடுவோம் இல்லையா, இது என்னப்பா, இது வகுக்கும் எண். இது என்ன சொல்லுவோம், வகுக்கும் எண். இது என்னப்பா, வகுப்படும் எண் அப்படின்னு சொல்லுவோம். வகுப்படும் எண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த வகுக்கும் எண் அப்படின்றது நல்லா பாருங்கள், இந்த வகுக்கும் எண் அப்படின்றது இந்த இடத்துல 7, அதுவே வகுப்படும் எண் அப்படின்றது 1. நல்லா பாருங்கள், வகுப்படும் எண் அப்படின்றது வகுக்கும் எண்ணை விட அதிகமாக இருந்தால்தான் வகுத்தலே பண்ண முடியும். இல்லை அப்படின்னா என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே மீதியாக எடுத்துக்க வேண்டியதான். இப்போ இந்த இடத்துல உங்களோட அந்த வகுப்படும் எண் அப்படின்றது 1, வகுக்கும் எண் அப்படின்றது 7. நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது, இந்த வகுப்படும் எண் எப்படிப்பா இருக்கார், 1 சின்னதாக இருக்கார், அதுவே வகுக்கும் எண் பெருசாக இருக்கார். அதாவது வகுப்படும் எண் குட்டியாகவும் வகுக்கும் எண் பெருசாகவும் இருக்கார். அப்படி இருந்தால் வகுத்தலே பண்ண முடியாது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது எதை நம்ம எடுக்கணும் அப்படின்னா மேலே இருக்கிற நம்பரை அப்படியே மீதியாக எடுத்துக்க வேண்டியதான். அப்போ இந்த இடத்துல 1ன்றது என்னது, மீதி. அதாவது இந்த தேதியை 7ஆல் வகுத்தா நமக்கு என்ன மீதி, 1 அப்படியே தான் வரப்போகிறாரு. இப்போ பாருங்கள், ஜனவரி மாதத்துக்கு நம்ம கோடு எழுத போகிறோம். 2017 அப்படின்றது லீப் இயரா நான் லீப் இயரா, அதாவது சாதாரண ஆண்டா லீப் இயரான்னு பார்க்க போகிறோம். இது லீப் இயரா கிடையவே கிடையாது. ஏன்னா 17 அப்படின்றது 4ஆல் வகுப்படாது. அப்போ சாதாரண ஆண்டுக்கு ஜனவரிக்கு என்னப்பா கோடு, எப்படிப்பா ஆரம்பிக்கும், 144 தானே ஆரம்பிக்கும். அப்போ ஜனவரி கோடு என்னது, அதுக்கு ஒரு 1 வச்சுக்கிட்டோமா. அதுக்கப்புறம் என்ன பாருங்க, இந்த 2017. ஓகேங்களா? இதை நம்ம பிரிக்க போகிறோம். 2017 17 தனியாக பிரிச்சிடலாமா. அப்போ 2000 + 17ன்னு கிடைக்கும். 2000ஆக இருந்தால் அதோட செஞ்சுரி கோடு. ஓகேங்களா? ஏன்னா நான் என்னென்னலாம் சொல்லி கொடுத்துருக்கேன் லாஸ்ட் டைம். இப்படி வருமாப்பா, இதெல்லாம் எழுதியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு டேட்டுக்கு எழுதிக்கிட்டேன். மந்த்துக்கு என்னப்பா, ஜனவரி மாதத்துக்கு 1 தான் கோடுன்னு அதையும் எழுதிக்கிட்டேன். செஞ்சுரி அப்படின்றது என்னது, 2000 + 17ன்னு பிரித்து காமிச்சேனா இப்போ தானே. அப்போ 2000க்கு கோடு என்னப்பா, 6. 1900க்கு 0, 2000க்கு செஞ்சுரி கோடு அப்படின்றது 6, அதையும் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வருஷம் என்னது, இந்த இடத்துல 17. 17 7ஆல் வகுத்தா மீதி எவ்வளோ வரும் யோசிச்சு பாருங்கள். 1 7 7 2 7 14, ரிமைனிங் எவ்வளோப்பா, 3ன்ற மீதி கிடைக்கும். அப்போ 3 எழுதிக்கோங்க. அதே 17 4ஆல் வகுத்தா ஈவு. நல்லா பாருங்கள், ஈவு 17 4ஆல் வகுத்தா எவ்வளோப்பா, நன்னாங்கு 16, ரிமைனிங் 1. நமக்கு தேவை ஈவு. அப்போ இந்த 4 எடுத்துக்கோங்க. ஸோ டிவைடு பை எவ்வளோப்பா, 7. இப்போ நீங்கள் கூட்டி பாருங்கள், 6 4 10, 10 3 எவ்வளோப்பா, 13. 13 + 2 15. அப்போ 15/7 நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன போகுது, அடித்து போட்டு பாருங்கள். இப்போ 1 மட்டும் கிடைக்குமா நமக்கு. இப்போ 1 மீதியாக கிடைத்தால், ஏன்னா 1 7 7 2 7 14, அப்போ 1 மீதியாக கிடைத்தால், இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் எப்படி சொல்லியிருந்தேன், 1ன்றது சண்டே இப்படி ஆரம்பிக்குன்னு சொல்லியிருந்தேன்னா, 2ன்றது மண்டே அப்படின்னு ஆரம்பிக்குன்னு சொல்லியிருந்தேன்னா, அதே மாதிரி ஆரம்பித்து கடைசியாக சாட்டர்டேன்னு வரும்போது மட்டும் 0ன்னு எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். ஃப்ரைடேவை 6ல் முடிச்சிருப்போம் கரெக்டாக. அப்போ 1ன்னு வந்தால் என்னப்பா, சண்டே. நல்லா பாருங்கள், 1 நமக்கு என்ன வருது, சண்டே வருது. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 1 அப்படிங்கிறது தேர்ஸ்டே அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த சண்டேவிலேருந்து நான் எவ்வளோ நாளை கூட்டினா எனக்கு அந்த தேர்ஸ்டே வரும் நம்ம பார்க்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த இடத்துல சண்டேலேருந்து எத்தனை நாளை கூட்டினா எனக்கு இந்த தேர்ஸ்டே வரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் எத்தனை நாள் இப்போ வருது இந்த இடத்துல, 4 நாளை கூட்டுறேன். அப்போ +4 சண்டேலேருந்து +4 கூட்டினோம் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல தேர்ஸ்டே அப்படின்றது கிடைக்குது. அதாவது 4 நாளை கூட்டினோம் அப்படின்னா வியாழக்கிழமை அப்படின்றது வராது. ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 31 மார்ச் ஓகேங்களா, அதே ஆண்டின்னு தான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதே ஆண்டின் 31 மார்ச் அப்படின்றது நமக்கு என்ன வருதோ கண்டுபிடிச்சிட்டு அது கூட ஒரு +4 கூட்டிக்க போகிறோம். அதான் நம்ம ஆன்சர். ஃபஸ்ட்டு போன சம்ம பாருங்களேன், அதே வந்துச்சு.
அதே சனிக்கிழமையே வந்துருச்சு. ஓகேங்களா, போன சம்முக்கு வந்து 0 மீதி 0 வந்துச்சு, அதே சனிக்கிழமையே வந்துருச்சு, நமக்கு பிரச்சனை கிடையாது. இந்த சம்மில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வர்றது ஞாயிற்றுக்கிழமை, ஆனால் அவன் என்ன சொல்கிறான், எனக்கு வந்து வியாழக்கிழமையாக வருது அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன வருதோ அதுலேருந்து எத்தனை நாளை கூட்டினா வியாழக்கிழமை வரும்னு பாருங்கள். நமக்கே தெரியுது, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் 4 நாளை கூட்டினா எனக்கு அந்த வியாழக்கிழமை அப்படின்றது வராரு. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 31 மார்ச் அதே ஆண்டு என்னப்பா 2017க்கு என்ன கிழமை வருதோ அது கூட ஒரு 4 நாளை கூட்டினா இந்த கொஷினுக்கான ஆன்சர். அவ்வளோதான். ஓகேங்களா, இப்போ வந்துருங்க 31 மார்ச்சுக்கு வந்துருங்க. இப்போ 31 மார்ச் 2017 எழுதிட்டேன். இதில் என்னப்பா பண்ணலாம் ஃபஸ்ட்டு? இப்போ 31 இருக்கு இல்லையா, முதல்ல இதை வந்து 7ஆல் வகுத்து மீதி எழுதணும். 4 7 28 வருமா, ரிமைனிங் மீதி எவ்வளோப்பா கிடைக்கும்? 3ன்ற மீதி. மார்ச் மாதத்துக்கு என்னப்பா கோடு? நம்ம கோடு வந்து 144 தானே ஆரம்பிக்குது. அப்போ ஜனவரி, பிப்ரவரி இதெல்லாம் என்னது மார்ச்சுக்கு ஒரு 4ன்ற கோடு இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், செஞ்சுரி வருஷத்துக்கு பார்க்குறோம். இதை நம்ம என்ன பண்ணுறோம், 2000 + 17ன்னு பிரிப்போம். அப்போ 2000னு வந்தால் 6ன்ற கோடு செஞ்சுரி கோடு. மேலே வந்து மொத்தம் 5 வரணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 வேல்யூ, இப்போ ஒரு 3 போட்டோம். அடுத்து இந்த 17 நம்ம என்ன பண்ண போகிறோம், 7ஆல் வகுத்தும் போதெல்லாம் மீதியை போடுவோம். இப்போ இது 7ஆல் வகுத்தா எவ்வளோப்பா வரும்? 1 7 7 2 7 14, மீதின்றது 3 வரும். அடுத்து இந்த 17 அப்படியே நம்ம 4ஆல் வகுக்கும்போது கோஷியண்ட்டை போடணும். என்ன போட போகிறோம், நன்னங்கு 16 வரும். ஓகேங்களா, அப்போ கோஷியன்ட், அப்போ 4 அப்படின்றது கோஷியன்ட். அவ்வளோதான். டிவைட் பை எவ்வளோ போட போகிறோம், 7 போட போகிறோம். இப்போ பாருங்களேன், 6 4 10, ஸோ 13 16, 16 4 எவ்வளோப்பா 20 வராரு நமக்கு இந்த இடத்துல. ஸோ அப்போ 20/7 இதை போட்டு பாருங்களேன், 1 7 7 2 7 14, ரிமைனிங் எவ்வளோப்பா 6ன்ற மீதி கிடைக்குது. 6ன்னா என்ன கிழமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ தானே பார்த்தோம், சாட்டர்டேனா 0, அப்போ 6ன்றது வெள்ளிக்கிழமை. அப்போ நமக்கு வரக்கூடிய ஆன்சர் அப்படின்றது வெள்ளிக்கிழமை, ஃப்ரைடே அப்படின்றது ஆன்சர். ஆனால் நம்ம அப்படியே எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாது, அதுலேருந்து ஒரு +4 நாளை கூட்டிக்கணும். அப்போ கூட்டி பாருங்கள், அதில் வெள்ளிக்கிழமை வருது, சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய். அப்போ நமக்கான ஆன்சர் எவ்வளோப்பா, டியூஸ்டே அப்படின்றது மிக சரியான ஆன்சர். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதால இவ்வளோ டைம் எடுக்குது. ஆனால் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வேல்யூ தான்ப்பா. ஒரு மந்த்து கோடு, ஒரு செஞ்சுரி கோடு, அந்த வருஷத்தை 4ஆல் ஒரு தடவை வகுத்து எழுத போகிறீங்க, 7ஆல் ஒரு தடவை வகுத்து எழுத போகிறீங்க, கொடுத்துருக்க தேதியை 7ஆல் வகுத்து எழுத போகிறீங்க, டிவைட் பை 7. அவ்வளோதான். இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கிறது. இந்த ஒவ்வொரு மாதத்துக்கு என்ன கோடு, ஒவ்வொரு கிழமைக்கு என்ன கோடு, இதை மட்டும் ஞாபகம் வச்சாலே போதும். நான் என்ன சொல்லியிருக்கேன், அந்த செஞ்சுரிக்கு 1900 2000 முடிஞ்சால் மீதி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் இது 2 மட்டுமாவது ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா மோஸ்ட்லி கொஷின்ஸ் அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இப்போ இந்த சம்மு கொடுத்துருக்காங்கப்பா. 20 ஜூலை 2021 அப்படின்றது செவ்வாய்க்கிழமை என்றால் 28 நவம்பர் 2021 அப்படின்றது வாரத்தின் எந்த நாள்னு கேட்குறாங்க. நமக்கு ஒரு விஷயம் தெரியும், மேலே வந்து ஒரு 5 வேல்யூவை கூட்ட போகிறோம், டிவைடு பை 7 போட போகிறோம். போட்டு வரும்போது மீதி என்ன வருதோ அதுதான் நம்மளோட ஆன்சர், அந்த கிழமை தான். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்களேன், இது செவ்வாய்க்கிழமை வருதான்னு பார்க்கணும். செவ்வாய்க்கிழமை வந்தால் அப்படியே விட்டணும், இல்லைன்னா நமக்கு வரக்கூடிய கிழமைக்கும் செவ்வாய்க்கிழமைக்கும் எத்தனை நாள் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்து நம்ம கூட்டிப்போம். இப்போ போன சம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். இப்போ இங்கே வந்துருங்க, 20 முதல்ல தேதியை 7ஆல் வகுக்க போகிறேன். தேதியை 7ஆல் வகுத்தா எவ்வளோ வரும், 20 7ஆல் வகுத்தா எவ்வளோ மீதி கிடைக்கும், 1 7 7 2 7 14ன்னு கிடைக்கும். அப்போ ரிமைனிங் எவ்வளோப்பா, மீதி எவ்வளோ இருக்கும், 6ன்ற மீதி இருக்கும். அதுக்கப்புறம் வந்துருங்க, ஜூலை மாதத்துக்கு என்ன கோடு. இப்போ அப்படியே கொஞ்சம் முன்னாடி போய் பாருங்கள். இன்னொரு விஷயம், இது 2021 அப்படின்னா என்னப்பா, இது லீப் ஆண்டு கிடையாது. ஓகேங்களா, அப்படியே லீப் ஆண்டாக இருந்தால் கூட ஜனவரிக்கும் பிப்ரவரிக்கு மட்டும்தான் வித்தியாசம் வரப்போகுது, எல்லாத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. அப்போ 2021 விட்டுருங்க, ஜூலை மாதம் என்ன கோடு, அவ்வளோதான். இங்கே என்னப்பா சொல்லி கொடுத்தேன், ஜூலை மாதத்துக்கு 0ன்ற கோடை, அப்போ ஜூலைக்கு 0 எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே ஒரு 0வை போட்டாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், முதல்ல தேதியை வகுத்து போடுறேன், வகுத்துட்டு அதோட மீதியை எடுத்து எழுதணும், அந்த ரிமைண்டர் தூக்கி எழுதணும். அப்புறம் அந்த மாதத்துக்கான கோடு வடை எழுதிட்டேன். அதுக்கப்புறம் இந்த 2000 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2021 21 தனியாகவும் 2000 தனியாகவும் பிரிக்கிறேன். ஓகேங்களா, 2000 அந்த செஞ்சுரிக்கு என்னப்பா கோடு 6, 1900னா 0, இதுனா 6. அதுக்கப்புறம் இந்த 21 இருக்குது பார்த்தீங்களா, அதை 7ஆல் வகுத்து நான் மீதியை எழுதணும். அதே 21 4ஆல் வகுத்து கோஷியண்ட்டை எழுதணும். இப்போ 7ஆல் வகுத்து அப்படின்னா முழுசாக வகுப்படுது, 3 21. அப்போ ரிமைண்டர் எவ்வளோப்பா 0. முழுசாக வகுப்பட்டுருச்சுன்னா ரிமைண்டர் 0. இப்போ பாருங்களேன், இப்போ நான் 21 4ஆல் வகுக்க போகிறேன், எவ்வளோப்பா ஒரு 5 20. அப்போது 20 போச்சுன்னா ரிமைனிங் 1ன்ற ரிமைண்டர், 5ன்றது என்னப்பா அதுதான் ஈவு கோஷியண்ட். அப்போ அந்த 5ஐ எடுத்துக்கோங்க.
ஓகேங்களா. இது டிவைட் பை எவ்வளோப்பா 7. இப்போ மொத்தத்தையும் கூட்டுங்க. 1 6 6 2 6 12, 12 + 5 எவ்வளோப்பா 17/7. இதை நீங்கள் அடித்து போட்டு பாருங்கள் என்ன மீதி வருதுன்னு பாருங்கள். 1 7 7 2 7 14, மீதி எவ்வளோப்பா 17ல் 14 போனால் மீதி எவ்வளோ வரும் 3. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் 3 என்ன கிழமை வரும். 1ன்றது சண்டே, 2ன்றது மண்டே, 3ன்றது எவ்வளோப்பா டியூஸ்டே. இப்போ இந்த கிழமை டியூஸ்டே கரெக்டாக வந்துருச்சு. அப்போ நம்ம எதையுமே கூட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ இந்த கிழமை அப்படின்றது டியூஸ்டேவை அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ 28 நவம்பர் 2021 என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ அப்படியே இங்கே வந்துடுங்க. ஃபஸ்ட்டு என்னப்பா வருவார் 28. ஓகேங்களா. மேலே வந்து ஒரு 5 வேல்யூ வர போகிறாருன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ 28 நான் 7ஆல் வகுத்தா மீதி என்ன வரும் முழுசாக வகுப்படும். 4 7 28 முழுசாக வகுப்படும். அப்போ மீதி 0. அதுக்கப்புறம் நவம்பர் மாதத்துக்கு என்ன கோடுன்னு பார்க்க போகிறோம். கடைசியாக எப்படிப்பா முடியும் 146 தானே. இது டிசம்பர் அப்படின்னா இது நவம்பர். அப்போ நவம்பர் மாதத்துக்கான கோடு அப்படின்றது 4. அப்போ நான் 4 எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், இதை நான் பிரிக்கணும் இல்லையா. 2000 + 21ன்னு சொல்லியிருக்கேன். 2000த்துக்கான கோடு என்னப்பா 6. 21 நான் ஒரு தடவை 7ஆல் வகுக்கணும், ஒரு தடவை 4ஆல் வகுக்கணும். 7ஆல் வகுத்தா நமக்கு எவ்வளோப்பா மீதி கிடைக்குது 1 7 7 21 முழுசாக அடிபட்டுருது. அப்போ மீதின்றது 0. அதுவே 4ஆல் வகுத்தா எனக்கு எவ்வளோ கோஷியன்ட் கிடைக்கும் 5 20. நல்லா பாருங்கள் கோஷியன்ட் நான் சொல்கிறது மீதி கிடையாது கோஷியன்ட். அப்போ 5 20. இப்போ பாருங்கப்பா 6 4 10. இது என்னப்பா 7ஆல் வகுக்கணும். வகுத்து மீதி என்ன வருதோ அதான் நம்ம கிழமை. அப்போ 6 4 10, 10 + 5 எவ்வளோப்பா 15/7. அப்போ 1 7 7 2 7 14. ரிமைனிங் எவ்வளோப்பா 1ன்ற மீதி கிடைக்குது. அப்போ 1 மீதி கிடைத்தால் 1ன்னா என்ன கிழமை சண்டே. நம்ம கோடோடு பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ நமக்கான ஆன்சர் எவ்வளோப்பா இதுக்கான ஆன்சர் அப்படின்றது சண்டே. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மெத்தட் மாதிரி ஈஸியான இதுவும் இருக்காது. ஓகேங்களா. பார்க்கும்போது மேபி என்னடாது இவ்வளோ போடுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இவ்வளோ தான் இந்த சம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு 2-3 வாட்டி போட்டு பாருங்கள். அப்போ தான் இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக மாறும். இப்போ நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன், திரும்பவும் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கப்பா 1 ஜனவரி 2020 வெட்னஸ்டேவான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் அதானே. இப்போ 1 ஜனவரி எடுத்துக்கிறேன். நான் என்ன தேதி அதாவது இந்த என்ன தேதி கொடுத்துருக்கணும் அதை 7ஆல் வகுக்கணும். 1 7ஆல் வகுப்படுமா 1 சின்ன நம்பர். அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் 1 அப்படியே எடுத்துக்கோங்க. வகுப்படலைன்னா அந்த என்ன நம்பரோ அதே தான் மீதி. அடுத்து மந்த்து கோடு என்னப்பா ஜனவரி மந்த்து. இப்போ பாருங்கள் 2020 அப்படின்றது லீப் இயரா நான் லீப் இயரா. அப்போ 20 அப்படின்றது 4ஆல் வகுப்படும். அப்போ இது லீப் இயர். லீப் இயர்னால் என்னப்பா கோடு லீப் இயராக இருந்தால் கோடு ஜனவரி மாதத்துக்கு 0 எடுத்துக்கிட்டேன்னா. அதுக்கப்புறம் பாருங்கள் செஞ்சுரி 2020 20 தனியாகவும் 2000 தனியாகவும் நான் பிரிப்பேன் அதானே. 2000 + ஒரு 20 அவ்வளோதான். அப்போ 2000 அப்படின்ற ஒரு செஞ்சுரிக்கு என்னப்பா நம்ம போடுவோம் அந்த இடத்துல கோடு 1900னா 0, 2000னா 6. அதுக்கப்புறம் பாருங்கப்பா இந்த வருஷம் இருக்கு இல்லையா இயர் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னப்பா 20 /7 நமக்கு எவ்வளோப்பா கிடைக்கும் மீதி எழுதணும். அப்போ 1 7 7 2 7 14. ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் 6ன்ற மீதி இருக்கும். அடுத்து அதே 20 நான் 4ஆல் வகுக்க போகிறேன். வகுக்கும்போது எனக்கு கோஷியன்ட் அதாவது அந்த ஈவு அப்படின்றது அடிச்சு போட எவ்வளோ வரும் 5 டைம்ஸ் வரும். அப்போ 5ன்றது ஈவு அந்த கோஷியன்ட். நல்லா பாருங்கள் இந்த இடத்துல மீதி கேட்கல, மீதினா 0ன்னு சொல்லிவிடுவோம். அவன் கேட்குறது கோஷியன்ட். அப்போ கோஷியன்ட் அப்படின்றது 5. ஸோ இது டிவைட் பை எவ்வளோப்பா 7. இப்போ பாருங்களேன் நமக்கு ஸ்டெப்ஸ் நிறையா குறையுதா. இப்போ நம்ம டேரெக்டாக எழுதுகிறோமா இல்லையா. இப்போ நீங்கள் ஒரு 2-3 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் கூட்டி பாருங்கள் 1 6 6 2 6 12 3 6 18 18/7. இதை அடிச்சு போட்டால் எவ்வளோப்பா வரும் 1 7 7 2 7 14. அப்போ ரிமைனிங் எவ்வளோப்பா 4ன்ற மீதி கிடைக்குது. 4 மீதின்னு என்ன கிழமை புதன்கிழமை. வெட்னஸ்டே கரெக்டாக தானே வர்றாரு. அப்போ அடுத்து இந்த இதுக்கு வந்துடுங்க. அவன் கொஷின் கேட்டிருக்கான் பார்த்தீங்க இது சரியாக தான் இருக்கார். சரியாக இருந்தால் அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் பாருங்கள் 2 ஜனவரி 2021 என்னன்னு கேட்குறான். இப்போ 2 7ஆல் வகுப்படுமா வகுப்படாது. அப்போ 2ன்றதை அப்படியே தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஜனவரி மாதத்துக்கு என்னப்பா இங்கே 2021 அப்படின்றது லீப் இயர் கிடையாது சாதாரண வருஷம். அப்போ சாதாரண வருஷமாக இருந்தால் என்னப்பா கோடு ஸோ 1 அப்படின்றது கோடு. அடுத்து இந்த 2021 எப்படி பிரிப்போம் 2000 + 21ன்னு பிரிச்சுப்போமா. அப்போ 2000க்கு என்னப்பா செஞ்சுரி கோடு என்னப்பா 6. நல்லா பாருங்கள் இது முதல்ல தேதி, அப்புறம் இந்த மாதத்துக்கான கோடு, அப்புறம் இந்த செஞ்சுரி நூற்றாண்டுக்கான கோடு, அப்புறம் 21 7ஆல் வகுத்து எழுதணும். 7ஆல் வகுத்தா மீதி எழுதணும். அதுவே 21 4ஆல் வகுத்து அப்படின்னா ஈவு எழுதணும். இப்போ 7ஆல் வகுத்தா என்னப்பா கிடைக்கும் 3 21 முழுசாக அடிபட்டுருது. அப்போ மீதின்றது 0. இப்போ அடுத்து இதை 4ஆல் வகுத்தா எனக்கு ஈவு கோஷியன்ட் எவ்வளோப்பா 5 20. அப்போ 5 அப்படின்றது கோஷியன்ட். ஓகேங்களா.
அடுத்து டிவைட் பை 7. இப்போ எல்லாத்தையும் கூட்டி பார்த்துக்கோங்க. ஸோ 6 8 8 + 1 எவ்வளோப்பா 9 10 14/7 கிடைக்கிறாங்க. இப்போ பாருங்கள் 1 7 2 7 14 முழுசாக வகுப்படுறது. அப்போ மீதின்றது என்னப்பா? மீதின்றது 0. அப்போ மீதி 0வாக இருந்தால் என்ன கிழமை? 0னா என்ன கிழமை? சாட்டர்டே, சனிக்கிழமை அப்படின்றது சரியான ஆன்சர். இவ்வளோதான்ப்பா. இந்த ஒரே ஷார்ட்கட்டு தான் எல்லா கேலண்டர் சம்முக்கும் இதான் ஷார்ட்கட்டு. நெக்ஸ்ட் ஒன். இந்த கொஷினும் அதே மெத்தட் தான். இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி கூட ட்ரை பண்ணிக்கோங்களேன். ஹோம்ஒர்க்கில் ஜஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்கள் ப்ராக்டிஸ்க்கு இது ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்கள். இதோட ஆன்சர் அப்படின்றது டியூஸ்டேப்பா, செவ்வாய்க்கிழமை அப்படின்றது சரியான ஆன்சர். யாருக்காவது வரல அப்படின்னா தாராளமாக நம்ம டெலகிராம் குரூப்பில் இந்த கொஷினை அனுப்புங்க. அதுக்கான சொல்யூஷன் அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயரில் என்னெல்லாம் கொஷின் கேட்டிருக்கான்னு அங்கே போயிடலாம். இப்போ உங்கள் ப்ரீவியஸ் இயரில் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்கான் அப்படின்னு பாருங்களேன். 2023 டிபார்ட்மெண்டல் எக்ஸாமில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நேற்றைய நாளின் முந்தைய நாள் வெள்ளிக்கிழமை என்றால் நாளைய மறுநாளின் 3வது நாள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த டே பிஃபோர் எஸ்டர்டே வாஸ் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நான் ஒரே ஒரு ஷார்ட்கட் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். ஒய்டிடி இதான்ப்பா ஷார்ட்கட்டு, வேறு எதுவுமே கிடையாது. அது என்ன ஒய்டிடி அப்படின்னா, ஒய்னா எஸ்டர்டேன்னு அர்த்தம், இந்த டி அப்படின்றது டுடே அப்படின்னு அர்த்தம், இன்னொரு டி அப்படின்றது டுமாரோ அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? இது நாங்கள் இந்த பக்கம் எழுதுகிறேன். எஸ்டர்டே, டுடே, இந்த பக்கம் டுமாரோ. தமிழ் என்ன சொல்லுவோம்? இன்று, நேற்று, நாளைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி தான். இன்று இது நேத்திக்கு, நேற்று இது என்னப்பா? இது நாளை. அவ்வளோதான். இதை மட்டும் எழுதிக்கோங்க. இந்த மாதிரி கொஷின் கேட்டான் அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. அவ்வளோதான். இதை எழுதிட்டோம்னாலே நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். என்ன சொல்கிறான் இந்த இடத்துல? நான் எப்போதுமே இன்றில் தான் இருப்பேன், இன்றைக்கி தான் நம்ம இருக்கோம். அவன் சொன்ன கண்டிஷனை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். நேற்றைய நாளின் முந்தைய நாள். இப்போ நான் இங்கே இருக்கேன், நேற்றுனா இது, அதுக்கு நாள் அதானே முந்தைய நாள். நேற்றைய நாளின் முந்தைய நாள் அப்படின்னா இந்த கிழமை, இந்த இடத்துல வரக்கூடிய கிழமை அப்படின்றது வெள்ளிக்கிழமை. அப்போ பாருங்களேன், அப்போ இது வந்து வெள்ளிக்கிழமையாமா. அப்போ இது வெள்ளிக்கிழமை அப்படின்னா அந்த நேற்றுன்ற நாள் என்ன கிழமையாக இருக்கும்? சனிக்கிழமையாக இருக்கும். அப்போ டுடேன்றது என்ன கிழமையாக இருந்திருக்கும்? ஞாயிற்றுக்கிழமையாக இருந்திருக்கும். அப்போ டுமாரோ அப்படின்றது என்ன கிழமையாக இருந்திருக்கும்? திங்கள் கிழமையாக இருந்திருக்கும். ஓகேங்களா? அவன் சொன்ன க்ளூவை வச்சு நம்ம எத்தனை நாள் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்றால் நாளைய மறுநாளின் 3வது நாள் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறான். இப்போ நான் இங்கே தான் இருக்கேன், நான் டுடேயில் தான் இருக்கேன், நான் எங்கேயும் போயிடல. ஓகேங்களா? நாளைனா நம்ம என்னப்பா சொல்லுவோம்? டுமாரோ. ஓகேங்களா? நாளைய மறுநாள். அப்போ டுமாரோனா இங்கே என்னப்பா? இங்கே டியூஸ்டே. ஓகேங்களா? நாளைய மறுநாள்லாம் டுமாரோவுக்கு அடுத்த நாள், அப்போ டியூஸ்டே. அதுலேருந்து 3வது நாள் என்ன? இப்போ டியூஸ்டே இருக்குது, அது கூட 3 நாள் கழிச்சு டியூஸ்டேக்கு அப்புறம் என்னென்ன கிழமை வரும்னு யோசிச்சு பாருங்கள். புதன், வியாழன், வெள்ளி. அந்த 3வது நாள் என்ன கிழமைப்பா? வெள்ளிக்கிழமை. அப்போ இந்த ரூல் எல்லாமே ஒய்டிடி ரூல் அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் இந்த நேற்று, இன்று, நாளைன்னு எழுதி அதுலேருந்து அப்ளை பண்ணுறது. அப்போ இதுக்கான ஆன்சர் அப்படின்றது ஆப்ஷன் பி மிக சரியான ஆன்சர். புரியல அப்படின்னா திரும்பவும் பாருங்கள். அதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக நம்ம டெலகிராம் குரூப்பில் கேளுங்க. ஏன்னா இந்த கேலண்டர் பேஸ் பண்ண சம் வந்து ரொம்ப ஈஸி. இப்போ இது பாருங்கள், அப்படியே நம்ம வாசகத்தை படித்து போடுறோம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஷார்ட்கட்டு, வேறு என்ன இதில் கஷ்டம்? அவ்வளோதான். இது திரும்ப திரும்ப ஒரு 2-3 வாட்டி மட்டும் போட்டு பார்த்துருங்க, ஆன்சர் ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த கொஷின் பாருங்களாப்பா. நாளைய மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை என்றால் நாளைய நாளின் ஒரு நாள் முந்தைய நாள் என்னன்னு கொஷின் கேட்குறான். அதாவது த டே ஆஃப்டர் டுமாரோ இஸ் சண்டே, வாட் டே வாஸ் த டுமாரோஸ் டே பிஃபோர் எஸ்டர்டே அப்படின்னு கேட்குறான். இதுக்கும் அதே ஒய்டிடி ரூல் தான். அது என்ன ஒய்டிடி? ஃபஸ்ட்டு இந்த வார்த்தையை எழுதிக்கணும். ஓகேங்களா? இதுனா எஸ்டர்டே நேற்று, இது டுடே இன்னைக்கு, இது டுமாரோ. அவ்வளோதான். அவன் என்ன கொஷின் சொல்கிறான்னு பாருங்கள். நாளைய மறுநாள், நான் எப்பொழுதுமே டுடேயில் தான் இருப்பேன்னு சொல்லியிருக்கேன், இன்று. ஓகேங்களா? நம்ம எப்பவுமே இருக்கிறத வந்து இன்றில் தான் இருக்கணும். நாளைய மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை. இப்போ பாருங்கள், இங்கேருந்து நாளை அப்படின்றது அதாவது ஆஃப்டர் டுமாரோ அப்படின்றது. அப்போ இது டுமாரோ, டுமாரோவுக்கு ஆஃப்டர் அப்படின்றது இந்த நாள். ஓகேங்களா? அடுத்து வரக்கூடிய நாள் அது அப்படின்றது சண்டே, அது சண்டே. வாட் டே வாஸ், இப்போ இது சண்டேனா நமக்கு தெரிஞ்ச கிழமையெல்லாம் எழுதிக்கணும். இது சண்டே அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்னப்பா இருக்கும்? இது சாட்டர்டே. கரெக்டாக? அப்போ இது சாட்டர்டேனா இது என்னப்பா கிழமையாக இருக்கும்? இது ஃப்ரைடே. அப்போ அந்த எஸ்டர்டேன்றது என்ன கிழமையாப்பா இருக்கும்? தேர்ஸ்டே. புரியுதா? ஃபஸ்ட்டு நம்ம இதை எழுதிக்கிறோம். இப்போ ஒரு கிழமை தெரிஞ்சது அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன இருப்பார் அப்படின்னு எழுதிக்க முடியும், பின்னாடி என்ன இருப்பார்னு நம்மளால் எழுதிக்க முடியும். கொஷின் பாருங்கள். நாளைய நாளின் ஒரு நாள் முந்தைய நாள் என்ன? இப்போ இந்த இடத்துல டுடே நான் இங்கே தான்ப்பா இருக்கேன். இப்போயும் நான் இங்கேருந்து தான் யோசிக்கணும். இப்போ நான் டுடே இங்கே இருக்கிறேன், நாளைய நாள்னால் எங்கே போவேன்? இப்போ இங்கேருந்து இங்கே போவேன். கரெக்டாக? நாளைய நாளின்
ஒரு நாள் முந்தைய நாள், அதாவது அந்த முந்தைய நாள்னால் எதுப்பா? இப்போ இது வந்து டுமாரோ, அதோட ஒரு நாள் முந்தைய நாள் அப்படின்னா ஒரு நாளைக்குனா இங்கே டுடேக்கு வந்துடுவேன். நல்லா பாருங்கள், டுடேலாம் இங்கே இருக்கேன், டுடேனா இங்கே இருப்பேன், நாளைய நாளின், அப்போ நாளைனா இந்த பக்கம் போவேன், அதுலேருந்து ஒரு நாள் முந்தைய நாள் அப்படின்னா இந்த ஒரு நாளை விட்டு அதுக்கு முந்தைய நாள் இங்கே வந்துடுவேன். அப்போ இதில் என்ன நடக்குது? இங்கேருந்து டுமாரோ போயிட்டு திரும்ப டுடேக்கு வந்து திரும்ப எஸ்டர்டேயில் வந்து நிற்குது. அந்த நாள் என்னன்னு கொஷின் கேட்குறான். அந்த நாள் என்ன நாள்ப்பா? வியாழக்கிழமை. அந்த கொஷினை படிக்கிறது தான் கொஞ்சம் அப்படியே நம்ம திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கெலாம், இல்லைன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படியே இங்கிலீஷில் பாருங்களேன், டுமாரோஸ், இந்த டுடேலேருந்து நான் டுமாரோவுக்கு போவேன், டுமாரோஸ் டே பிஃபோர். ஓகேங்களா? டே பிஃபோர் அப்படின்னா இந்த டுடேக்கு வந்துடுவேன். எஸ்டர்டே டே பிஃபோர்னா டுடேக்கு வந்துடுவேன். ஒரு நாள் முன்னை, டே பிஃபோர்னா என்னப்பா? ஒரு நாள் முன்னை. அப்போ டுமாரோவோட ஒரு நாள் முன்னைனா டுடே அப்படின்றது. அதுலேருந்து எஸ்டர்டேனா நேற்றுன்னு சொல்லுவோமா? இங்கே டுடே இருக்குன்னா அதோட நேற்று நாள் என்னவாக இருக்கும்? அந்த எஸ்டர்டே நாளாக இருக்கும். அதுதான் தேர்ஸ்டே அப்படின்றது. ஓகேங்களா? த நெக்ஸ்ட் ஒன், இதுக்கான ஆன்சர் வியாழக்கிழமை. இந்த கொஷின் பாருங்களாம்ப்பா. ஒரு மாதத்தின் 3வது நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் அந்த மாதத்தின் 4வது புதன்கிழமைக்கு 3 நாட்களுக்கு பின்னர் என்ன தேதியாக இருக்கும்? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சதுலேருந்து போவோம். ஒரு மாதத்தின் 3வது நாள் ஞாயிற்றுக்கிழமை. இப்போ 1, 2, 3 இந்த 3வது நாள் என்ன சொல்லியிருக்காங்க? இது ஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டாங்க, சண்டே அப்படின்னு சொல்லிடுச்சு. அடுத்து புதன்கிழமை எப்போ வருதுன்னு பாருங்களேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா புதன்கிழமையை வச்சு தான் கொஷின் கேட்குறான். இது ஞாயிறாக இருந்தால் அடுத்து 4, 5, 6 இங்கே போங்க. இங்கே என்னப்பா வரும்? மண்டே. இது என்னப்பா? டியூஸ்டே. இது என்னப்பா? வெட்னஸ்டே. ஓகேங்களா? அப்போ பாருங்கள், எப்போ புதன்கிழமை வருது அப்படின்னா இந்த இடத்துல 6வது நாள் தான். இதுக்கு முன்னாடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது சாட்டர்டேவாக இருக்கும், இது என்னப்பா? ஃப்ரைடேவாக இருக்கும். அப்போ இதுக்கு முன்னாடி அந்த இருக்கிற 2 நாள்லேயும் புதன்கிழமை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு மாதத்தின் 4வது புதன்கிழமைன்னு சொல்கிறான். அப்போ புதன்கிழமை எப்போ வருதுன்னு கண்டுபிடிச்சாதான் அதுக்கப்புறம் 4வது புதன்கிழமை என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஞாயிற்றுக்கிழமை 3வது நாள்னு சொல்லிட்டான், அதை நான் எழுதிக்கிட்டேன். அங்கேருந்து புதன்கிழமை எனக்கு எப்போ தான் வருது அப்படின்னா 6ஆம் தேதி தான் எனக்கு புதன்கிழமையே வருது. இதுக்கு முன்னாடி 1, 2 தேதியிலையும் புதன்கிழமை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ 6ஆம் தேதி புதன்கிழமை எனக்கு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் புதன்கிழமை எப்போ வரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நான் 4 புதன்கிழமையை கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு, அப்புறம் அது கூட ஒரு 3 தேதியை நான் கூட்டணும். இப்போ நம்ம டே டு டே லைஃப்லேயே நம்ம பார்ப்போம். நம்ம அம்மாலாம் கணக்கு போடும்போது வெள்ளி 8ம்பாங்க. ஏன் நடுவில் ஒரு 7 நாளாக கூட்டிப்பாங்க? ஏன் கூட்டிப்பாங்க? ஒரு வெள்ளிக்கிழமைக்கும் இன்னொரு வெள்ளிக்கிழமை நமக்கு வரணும் அப்படின்னா 7 நாட்களை கூட்டினால் மட்டும்தான் அந்த வெள்ளிக்கிழமை வரும். ஓகேங்களா? அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இப்போ இன்றைக்கி புதன்கிழமை அப்படின்னா அது கூட ஒரு 7 கூட்டினா மட்டும்தான் அடுத்த வரக்கூடிய கிழமை அப்படின்றது அந்த புதன்கிழமையாக வரும். அது இந்த 6ஆம் தேதி புதன்கிழமை அப்படின்னா அது கூட ஒரு 7 நாளாக கூட்டினா தான் அதுக்கு அடுத்து நமக்கு என்ன கிடைக்கும்? புதன்கிழமையே கிடைக்கும். அப்போ நமக்கு 6ஆம் தேதி புதன்கிழமையாக வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த புதன் எப்போ கிடைக்குன்னா 6 + 7 எவ்வளோப்பா? 13ஆம் தேதி புதன்கிழமையாக இருக்கும். அதுக்கப்புறம் 13 + 7 எவ்வளோப்பா? 20 அப்படின்றது வெள்ளிக்கிழமையாக இருக்கும். 20 + 7 எவ்வளோப்பா? 27 வெள்ளிக்கிழமையாக இருக்கும். ஏன் நம்ம 4 வாட்டி கண்டுபிடிக்கணும்? மாதத்தின் 4வது புதன்கிழமைக்கு 3 நாட்களுக்கு பின்னர் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ 4வது புதன்கிழமை எப்போ வருது? 27ஆம் தேதி வருது. அதுலேருந்து 3 நாட்களுக்கு பின்னர் அப்படின்னா ஒரு 3 நாளை கூட்டிக்கலாமா? என்ன தேதியாக இருக்கும்? 27 + 3 எவ்வளோப்பா? 30ஆம் தேதியாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த லாஜிக்காக நமக்கு தெரிஞ்சால் போதும். இப்போது ஒரு புதன்கிழமை இப்போ வந்துருச்சுன்னா நீங்களே கையில் கால்குலேட் பண்ணி பாருங்களேன். ஏன்னா வாரத்தில் 7 நாள் இருக்குது பார்த்தீங்களா? அந்த 7 நாள் கம்ப்ளீட் ஆனதான் அடுத்த புதன்கிழமைன்றது வரும். அப்போ அதனால் அது கூட ஒரு 7 கூட்டினா அதுக்கு அடுத்த நாள் அப்படின்றது புதன்கிழமையாக உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன், இந்த கொஷின் பாருங்களேன். ஒரு மாதத்தில் 5 சனிக்கிழமைகள் உள்ளன. அந்த மாதத்தில் முதல் நாள் எதுவாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு மாதத்தில் 5 சனிக்கிழமை வருது அப்படின்னா என்னென்ன தேதிகளில் சனிக்கிழமை வந்தால் முதல்ல 5 சனிக்கிழமை வர பாசிபிலிட்டிஸ் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்களேன், என்ன பண்ணுறேன்? 1ஆம் தேதியை சனிக்கிழமை எடுத்துக்கிறேன். இப்போ 1ஆம் தேதி சனிக்கிழமை இந்த இடத்துல வந்து சாட்டர்டே வருது அப்படின்னா அதுக்கப்புறம் எப்போப்பா? இது கூட ஒரு 7 நாளை கூட்டினா நான் முன்னாடி தானே இப்போ பார்த்துட்டு வந்தோம். அடுத்த சனிக்கிழமை எப்போ வரும்? 7 நாள் கழிச்சு. அப்போ 1 கூட 7 கூட்டினா அடுத்து 8ஆம் தேதி வரும். அதுக்கப்புறம் எவ்வளோப்பா? அந்த 8 கூட 7 கூட்டினா 15ஆம் தேதின்றது சனிக்கிழமையாக வரும். 15 கூட 7 கூட்டணும் அப்படின்னா 22ஆம் தேதி சனிக்கிழமையாக வரும். 22 கூட 7 கூட்டணும் அப்படின்னா 29ஆம் தேதி சனிக்கிழமையாக வரும். அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த 1ஆம் தேதி அப்படின்றது சனிக்கிழமையாகவே ஆரம்பிச்சிது அப்படின்னா அந்த 5 சனிக்கிழமைக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒருவேளை அந்த 1ஆம் தேதியை விட்டுட்டு 2ஆம் தேதி ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ 5 கிழமை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்குறோம்.
இப்போ 2ஆம் தேதி அப்படின்றது சாட்டர்டே. 2 + 7 எவ்வளோப்பா? அடுத்து 9ஆம் தேதி சாட்டர்டே வரும். ஓகேங்களா? அடுத்து 9 + 7 எவ்வளோப்பா வரும்? எல்லாத்துக்கும் கூட 7 கூட்டிக்கணும். ஓகேங்களா? 9 + 7 எவ்வளோப்பா? 16ஆம் தேதி அடுத்து சாட்டர்டே. 16 + 7 எவ்வளோப்பா? 16 நாள் இது 23 வந்துடும். ஓகேங்களா? 23ஆம் தேதி அப்படின்றது சாட்டர்டே. அடுத்து 23 + 7 எவ்வளோப்பா? 30வது நாள் சாட்டர்டேக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இப்போ நமக்கு இதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ 2ஆம் தேதியும் சனிக்கிழமை ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் 3ஆம் தேதி நம்ம ஆரம்பித்து பார்க்குறோம். அடுத்து இந்த பக்கத்தில் போடுறேன். இப்போ 3ஆம் தேதினா பார்த்துக்கோங்களேன். 3ஆவது தேதி சாட்டர்டே ஆரம்பிக்குது. அடுத்து எப்பப்பா வரும்? 10ஆவது தேதி வருமா? அடுத்த சாட்டர்டே அப்படின்றது 10ஆம் தேதி வரும். அதுக்கு அடுத்து அப்படின்றது 17 வரும். அப்புறம் அதுக்கப்புறம் 17 + 7 எவ்வளோப்பா வருவார்? 24ஆம் தேதி சாட்டர்டே வருவார். அதுக்கப்புறம் 24 + 7 அப்படின்றது 31ஆம் தேதி சாட்டர்டே வருவார். அதாவது ஒவ்வொன்றுத்து கூட 7 கூட்டிக்கிறேன்ப்பா, வேறு எதுவும் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா அடுத்த 7 நாள் கழித்து தான் அடுத்த சாட்டர்டே வருவார். இப்போ இது என்ன மாதிரி மாதன்றது எனக்கு தெரியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது இப்போ ஏன்னா ஒரு சில மாதத்துக்கு 30 தேதி இருக்கும், ஒரு சில மாதத்துக்கு 31 தேதி இருக்கும், ஒரு சில மாதத்துக்கு 28 தேதி 29 தேதி தான் வரும். ஓகேங்களா? லீப் ஆண்டா இருந்துச்சுன்னா 29 தேதி கிடைக்கும் பிப்ரவரி மாதத்தில், இல்லைனா 28 தேதி தான் இருக்கும். அப்போ எனக்கு அந்த வாய்ப்பெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. இவன் அந்த மாதம் அப்படின்றதெல்லாம் கொடுக்கவே கிடையாது. ஏதோ ஒரு மாதத்தை நம்மளை எடுத்துக்க சொல்லிட்டான். அப்போ நம்மளும் என்ன பண்ணுறோம்? 31 வரைக்கும் தேதி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மாதத்தை எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கான ஆன்சரை யார் சூஸ் பண்ண போகிறாங்கன்னா இந்த ஆப்ஷன். அடுத்து பாருங்களேன், அந்த மாதத்தில் முதல் நாள் எதுவாக இருக்கும்னு கேட்குறான். இப்போ பாருங்கள், 2ஆம் தேதி சனிக்கிழமைனா 1ஆம் தேதி என்னவாப்பா இருக்கும்? இந்த இடத்துல ஃப்ரைடேவாக இருக்குமா? அடுத்து நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம்? முதல் நாள் சாட்டர்டேன்னு எடுத்துருக்கோம். இப்போ 3ஆம் தேதி சனிக்கிழமை அப்படின்னா 1ஆம் தேதி 2ஆம் தேதி யார் இருப்பாங்க? ஃப்ரைடே இருப்பாங்க 2ஆம் தேதி. அதுக்கப்புறம் பாருப்பா, இங்கே என்ன பாருப்பார்? தேர்ஸ்டே, வியாழக்கிழமை இருப்பாங்க. வியாழன், வெள்ளி, சனி அப்படி தானே வர முடியும். இப்போ பாருங்கள், நமக்கு ஆப்ஷனில் வியாழக்கிழமை எங்கேயாவது இருக்கா? இல்லவே இல்லை. அப்போ 3ஆம் தேதி சனிக்கிழமை ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்து சனிக்கிழமை சாட்டர்டே, சனிக்கிழமை எங்கேயாவது இருக்கா பாருங்கள்? அதுவும் இல்லை. அப்போ சனிக்கிழமை முதல் நாளாக அந்த 1ஆம் தேதி சனிக்கிழமை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து 1ஆம் தேதி என்னப்பா? ஃப்ரைடே எங்கேப்பா இருக்காரு பாருங்கள் இந்த இடத்துல. ஓகேங்களா? அப்போது இந்த 1ஆம் தேதி, அதாவது 2ஆம் தேதி சனிக்கிழமை ஆரம்பித்தால் மட்டும்தான் 1ஆம் தேதி இதுக்கு முதல் நாள் அப்படின்றது ஃப்ரைடேவாக இருக்கும். அவன் கேட்குறது நம்மளை அந்த மாதத்தில் முதல் நாள் என்னன்னு தான் கொஸ்டின் கேட்குறான். அப்போ அந்த மாதத்தில் முதல் நாள் ஃப்ரைடேவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தேர்ஸ்டேவோ சாட்டர்டேவோ நம்ம ஆப்ஷனில் இல்லை. அப்போ நம்மளாக தான் சூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல நம்ம ஆன்சரே நம்ம தான் சூஸ் பண்ணுறோம். அப்போ நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிழமை வருதுன்னா அடுத்து ஒரு 7 நாளை கூட்டினா தான் அடுத்து அதே கிழமை வரும். அவ்வளோதான். இதில் வேறு எந்த லாஜிக்கும் கிடையாது. ஒரு கிழமை இருக்குன்னா அடுத்து அது கூட ஒரு 7 நாளை கூட்டினா தான் அடுத்து அதே கிழமை வரும். இப்போ 1ஆம் தேதி சனிக்கிழமைன்னா அது கூட ஒரு 7 கூட்டினா எவ்வளோப்பா? 8ஆம் தேதி அடுத்த சனிக்கிழமை வருவார். இதே மாதிரி நம்ம பாசிபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே எழுதிக்கிறோம். எழுதுனதுக்கப்புறம் 1ஆம் தேதி அந்த மாதத்தில் முதல் நாள் எதுவாக இருக்கும்னு கேட்குறாங்க. நான் 2ஆம் தேதி சனிக்கிழமையாக எடுத்தால் எனக்கு முதல் நாள் வெள்ளிக்கிழமை. நான் 1ஆம் தேதியே சனிக்கிழமையை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நம்ம ஆன்சரும் சனிக்கிழமையாக வரணும். ஆனால் சனிக்கிழமை நம்ம ஆப்ஷனில் கிடையாது. அதுக்கப்புறம் 3ஆம் தேதி நான் சனிக்கிழமையாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு 1ஆம் தேதி என்னப்பா வரும்? வியாழக்கிழமையும் நம்ம ஆப்ஷனில் கிடையாது. நமக்கு ஒன்று தோணும், ஏன் 4ஆம் தேதி எடுத்துக்கூடாதா? 4ஆம் தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னப்பா வரும்? 32 தேதிக்கு போயிடும். 32 தேதிலாம் எந்த மாதத்துலையும் கிடையாது. ஸோ அப்போ நம்ம 4ஆம் தேதி சனிக்கிழமை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இது 3 தான் பாசிபிலிட்டிஸ். இதுக்கான சரியான ஆன்சர் வெள்ளிக்கிழமை. த நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டு வச்சுருக்காங்கப்பா. அக்டோபர் 1 தேதி ஞாயிற்றுக்கிழமையானால் நவம்பர் 1 தேதி என்னவாக இருக்கும்? இப்போ முதல்ல நமக்கு ஒரு விஷயம் தெரியணும். அக்டோபர் மாதத்தில் எவ்வளவோ நாள் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சால் அந்த சம்மு ரொம்ப ஈஸி. ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. ஏப்ரல் மாதம், ஜூன் மாதம், செப்டம்பர் மாதம், நவம்பர் மாதம், இந்த 4 மாதமும் 30 தேதி தான் இருக்கும். எப்போவுமே 30 தேதி தான் இருக்கும். பிப்ரவரி மாதம் பார்த்திங்க அப்படின்னா லீப் ஆண்டா இருந்தால் 29 தேதி இருக்கும். அதுவே சாதாரண வருஷமாக இருந்தால் 28 நாள் இருக்கும். ரிமைனிங் இருக்கிற எல்லா மாதத்துலேயும் 31 நாள்ப்பா. ஓகேங்களா? இந்த 4 மாதம்தான்ப்பா 30 நாள் இருப்பார். பிப்ரவரி ஒரு எக்ஸப்ஷனு. மீதி இருக்கக்கூடிய எல்லா மாதங்களிலும் 31 நாள் இருப்பார். இப்போ வந்துடுங்க, இந்த ஃபஸ்ட் டே அக்டோபர் 1 என்னப்பா சொல்லியிருக்காங்க? சண்டேன்னு சொல்லிட்டாங்க. ரிமைனிங் எவ்வளோ நாள் இருக்குன்னு முதல்ல கணக்கு பண்ணுங்கள். இதில் அக்டோபரில் ஒரு 30 நாள் இருக்கும். நவம்பர் 1ஆம் தேதி தான் நம்ம கணக்கு பண்ண சொல்லியிருக்காங்க. அதை நம்ம கூட்டிக்கிட்டால் நமக்கு மொத்தமாக எவ்வளோ நாள்ப்பா? 31 நாள் இருக்கும். இந்த 31
நம்ம 7ஆல் வகுத்தோம் அப்படின்னா மீதி எவ்வளோ கிடைக்குன்னு பாருங்கள். 4 7 28. ரிமைனிங் எவ்வளோப்பா நமக்கு கிடைப்பார்? ஒரு 3ன்றது கிடைப்பார். ஓகேங்களா? அப்போ ஞாயிற்றுக்கிழமை கூட ஒரு 3 நாளை கூட்டினீங்க அப்படின்னா அதுதான் இந்த 1 நவம்பரோட கிழமையாக இருக்கும். இப்போ வந்து என்னப்பா ஞாயிற்றுக்கிழமையா? திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளை கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? திங்கள் செவ்வாய் புதன். அப்போ இதுக்கான ஆன்சர் அப்படின்றது புதன்கிழமை. அப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் கற்றுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த கிழமை 30 நாள் வரும், எந்தெந்த கிழமை 31 நாள் வரும்னு நமக்கு தெரிஞ்சுருக்கணும். ஏன்னா இப்போ இந்த 4 மாதம் தான் 30 நாள்னு தெரிஞ்சால் ரிமைனிங் எல்லாத்தையுமே 31 நம்ம முடிவு பண்ணிடுவோம். அப்போ ரிமைனிங் வரக்கூடிய டேஸ் எத்தனை நாள் நமக்கு இன்பிட்வீன் நடுவில் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், அக்டோபர் மாதம் 1ஆம் தேதின்னு சொல்லியிருக்கான். இதில் பார்த்தீங்கன்னா 30 நாள் இருக்குது, இதில் ஒரு நாள் இருக்குது, மொத்தம் 31 நாள் இருக்குது. அந்த 31 7ஆல் வகுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 நாள் போயிடும். ஓகேங்களா? ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? இந்த இடத்துல 3ன்றது கிடைக்கும். அந்த 3 நாள் கூட்டிக்கோங்க. அது கூட இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை, திங்கள் செவ்வாய் புதன். அப்போ ஆன்சர் அப்படின்றது புதன்கிழமை. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ அவ்வளோதான்ப்பா இந்த கொஷின். இப்போ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்டதும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஒரே ஒரு ஷார்ட்கட் தான் இருக்குது. அந்த ஒரு ஷார்ட்கட் பேஸ் பண்ணி நம்மளை கொஷின் கேட்டான் அப்படின்னா நம்ம விட்டு வந்துடக்கூடாது. அதனால் அந்த ஷார்ட்கட்டும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் கொஷின்ஸ் ஏதாவது டவுட்னா கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ப்ளஸ் நீங்கள் ஏதாவது கொஷின்ஸ் எதாவது பார்த்துருந்து இந்த மாதிரி கேலண்டர் சம் பார்த்து உங்களுக்கு டவுட் வந்தாலும் தாராளமாக கேளுங்க, நான் உங்களுக்கான சொல்யூஷன் அப்படின்றத நான் சென்ட் பண்ணுறேன்ப்பா. ஸோ அவ்வளோதான் என் கிளாஸ். இது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும்ப்பா. தேங்க்யூ.